வெல்கம் பேக் எவ்ரி ஒன், வெல்கம் டு மிஸ்டர் AAA. ஸோ நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அலோன் இன் த டார்க். ஸோ இந்த கேம் வந்து பார்த்தீங்கன்னா பார்ட் 4 இருக்கும். இது வரைக்கும் நடந்தது நீங்கள் பார்க்கலைன்னா மறக்காமல் லாஸ்ட்டு 3 பார்ட்டையும் வந்து செக் பண்ணி பார்த்துருங்க. வாங்க கேம்குள்ளே போகலாம். Mr. Saunders had sold a valuable painting to Thornhill, hoping the money would carry him to wherever he was going. The painting, now leaning on an easel in Thornhill's bedroom, had a certain mesmerizing gloom that seemed to call out to me, telling me I was needed for something important. I felt myself falling into the painting, only being brought back by Thornhill, thrusting an address to a Hotel St. George into my hand and asking me to get the hell out. ஸோ லாஸ்ட் எபிசோடோட ஒரு சின்ன ரீகேப் பார்த்துடலாம். என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு கயிறு மாதிரி மேலே இருக்க பாருங்க. என்ன இந்த இடமே டிஸ்ட்ராய் ஆயிடுச்சு. ஓ மை காட், அது வருது. இது எப்படி வந்தது இங்க? இந்த கேம் கொஞ்சம் பயங்கரமாக தான் இருக்கு. சரி, நம்ம அந்த ரீகேப் விஷயத்துக்கு வந்துடலாம். ஸோ லாஸ்ட் எபிசோடில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த த்ரெட்டு மாதிரி மேலே போகுது பார்த்தீங்களா, இதை அப்படியே பிடிச்சி ஃபாலோ பண்ணி வந்திருப்போம். இதுதான் நம்மளுக்கு வந்து வழி காட்டுது. ஸோ இது வந்து ஒரு பெயிண்டிங் திருடன்னு சொல்லலாம். அவனை தேடி தான் நம்ம வந்துட்டுருக்கோம். அவன் தான் அந்த டார்க் மேனையும் வந்து ஏதோ அவன் தான் வந்து வர வச்சிருப்பான் அப்படின்ற மாதிரி நம்ம சந்தேகப்படுறான் நம்ம டிடெக்டிவை. ஸோ இது எனக்கே குழப்பமாக தான் இருக்குது. என்னன்றது நம்ம விளையாடும்போது தான் தெரியும் கதை என்னென்னு. ஸோ அந்த பேய் வந்து இந்த ரூம் கதவை உடைச்சிட்டு இந்த வழியாக வந்திருக்கு. இதுக்குள்ளே போய் பார்க்கலாம் என்ன இருக்குன்னு. ஆக்சுவலாக அந்த த்ரெட்டு பாருங்கள், இங்கே தான் போகுது, வெளியில் தான் போகுது. நம்ம இங்கே இருக்க லூட்டெல்லாம் எடுத்துக்கலாம். எனக்கு இப்போ ஞாபகம் வந்துடுச்சு. லாஸ்ட் எபிசோடில் இங்கே தான் நான் முடிச்சிருந்தேன். இப்போ அங்கே பார்த்தீங்கன்னா நிறைய மான்ஸ்டர்ஸ் இருக்குது கீழே. இதுங்கெல்லாம் வந்து எல்லாத்தையும் நான் சாவடிக்கவே முடியாது, ஏன்னா ஒன்றை சாவடிக்கிறதுக்கே அவ்வளோ நேரம் ஆகுது. ஸோ அந்த த்ரெட்டை ஃபாலோ பண்ணி நம்ம வந்து போக வேண்டியது தான். அந்த த்ரெட்டு பாருங்கள், இந்த வீட்டிலேருந்து போகுதா, இந்த முனையிலேருந்து இந்த ஜன்னல் வழியாக ட்ராவல் ஆகி அப்படியே பாருங்கள் காற்றுல அந்த சைடு டைரெக்ஷனுக்கு கொண்டு போகுது. ஸோ இந்த கேமில் மேப்பும் இருக்குது, பட் இப்போ வந்து மேப் வந்து நம்மளுக்கு அன்அவைலபிளாக இருக்குது. ஸோ அதனால் அந்த த்ரெட்டை தான் நம்ம வந்து க்ளூவாக ஃபாலோ பண்ணி போகணும். ஏன்னா இது வந்து வேறு உலகம் இது. அதனால் கொஞ்சம் அப்படி இப்படின்னு தான் நம்ம பார்த்து தான் போகணும். அது கிட்ட போனால் ஏஞ்சிடும், அது தூக்க கலகத்தில் இருக்குது. நம்ம அது மேலே இடிச்சிடாமல் போகணும். லைட் ஆன் பண்ணால் ஏஞ்சிருமோ? திங்க் வேண்டாம், லைட்டை போட வேண்டாம். அதுங்களை தூரமாக விரட்டி விட்டுடலாம். எஸ் போயிடுச்சு.
போக மாட்டேங்குது. I can't go that way. இந்த வழியாக போக முடியாதா? அடா பாவி, டைரக்ஷனை மாற்றிட்டானுங்களா? வேற வந்துட்டேன்னு. அது வேற வருதுங்க. போயிடுச்சு. எப்படி இப்போ அதை தாண்டி போகிறது? மை காட். ஐயோ, போச்சு போச்சு, எல்லாம் வரப்போகுது. இல்லை, அது காது கேட்கல போல இருக்கு. தேங்க் காட். இதுக்குள்ளே என்னமோ இருக்கே. எதுவும் இல்லை. நம்ம ஸ்னீக் பண்ணி இப்படியே போயிடலாம். அந்த பேய் இருக்கிற டைரக்ஷனுக்கு தாங்க போகுது. ஐயோ, வருது. அது கண்ணுக்கு நம்ம தெரியல, ஏன்னா அது வந்து அறகுறையாக இருக்கா. அது கிட்ட வந்து ஸ்மெல்லை வச்சு தான் கண்டுபிடிக்கும். ஸ்மெல்லு, சவுண்டு. அதுக்கு லைட்டாக தான் கண்ணு தெரியுது. இருங்க, நம்ம போய் பார்க்கலாம் என்ன ஆகுதுன்ட்டு. போயிடுச்சு. ஐயோ, இங்கேயும் ஒன்று. இந்த பஸ்ஸுக்குள்ளே தாங்க போகுது. நைஸாக உள்ளே போயிடலாம். கமான் கமான் கமான். எடு. எஸ், பஸ்ஸோட கதவை மூடிட்டேன். இனிமேல் அதில் உள்ளே வர முடியாதுன்னு நினைக்கிறேன். ஐயோ, ரொம்ப பயங்கரமான கேமாக தான் இருக்குது இது. இந்த கேம் லெவலில் வந்து விஆரில் கேம் இருக்கு. அப்போ யோசிச்சு பாருங்கள். அதனால தான் நான் அந்த கேம் வந்து விளையாடாமல் இருக்கேன். பட் போடுறேன். அது லைவாக விளையாடுறோன்னா கஷ்டம். ஏன்னா ரொம்ப பயமாக இருக்கும் விஆரில் கேமு. ஃபஸ்ட் டைம் விளையாடுறீங்கன்னா நீங்கள் பயந்துருவீங்க. ஒரு மான்ஸ்டர் வந்து நம்மளை கடிக்குதுன்னா நிஜமாலுமே நம்மளை கடிக்கிற மாதிரியே இருக்கும். என்ன அது பெல்லு மாதிரி இருக்கு. அந்த த்ரெட்டு இங்கே தாங்க போகுது. இந்த கயிறு அப்படியே இந்த வழியாக போகுது பாருங்க. இது என்ன? இது கேண்டில் ஸ்டிக். இதை வச்சு அடிக்கலாம் போல இருக்கு எதையாவது. ஆனால் எப்படி போகணுமே? சவுண்டு போட்டுட்டேன். இந்த வழியாக தான் போகணும்னு நினைக்கிறேன். எஸ், இங்கே ஒரு உடஞ்சி போன வழி இருக்கு. பொறுமையாக போவோம். அங்கே ஒரு ஸ்டாச்சு, ஒரு கார் கிராஷ் ஆன மாதிரி இருக்கு பாருங்க. அங்கே போகணும் நம்ம. அந்த த்ரெட்டு அந்த வழியாக தான் போகுது. இங்கே வேறு ஒரே பனிமூட்டமாக இருக்கு. அந்த த்ரெட்டு பாருங்கள் போகுதா? நம்ம அங்கே போக முடியலன்னு பார்த்தோம்ல, அந்த த்ரெட்டு பாருங்கள் இங்கே வளைஞ்சி இப்படி தான் வருது. என்னது என்னமோ கத்துது.
இங்கே கார் ஆக்சிடெண்ட் ஆயிருக்கு. மிஷின் கன். On my way to the hotel, the Morton gang caught up. I owed them money, a lot of it. I can't remember what for. Probably some dumb gambling debt growing in size for each payment missed. I punched one of them out, and I sent the others packing. It was a stupid move. They'd be back. ஐயோ, ஓடுறா ஓடுறா. அவ்வளோதான் நினைக்கிறேன். இந்த 2 மான்ஸ்டர் தான் வந்தது. Thank God. யாரும் அந்த சர்ச் பெல் அடிக்கிறது நிறுத்துங்கடா. நம்மக்கிட்ட 2 தான் இருக்கு இன்னும். ஆமா, இதை வச்சு சமாளிக்கணும். ஆக்சுவலாக அந்த பேய் வந்து அந்த கதவை உடைச்சிட்டு வந்தது இல்லை. நான் அது காது கேட்கலையோ. எஸ், ஏதோ ஒன்று கத்துது பாருங்களேன். இந்த சவுண்டு தாங்க பயமா இருக்கு. ஓ, பன்னிக்கறி. எப்படி தான் அதை சாப்பிட்றாங்களோ. ஏதோ குட்டி நாய் பப்பி அழுகுற மாதிரி சவுண்டு கேட்கல. பப்பி என்னங்க அது? என்னமோ ஓடுது, என்னன்னு தெரியல. என்னமோ ஓடுச்சு. எலின்னு நினைக்கிறேன். எலியா இல்லை அது குட்டி சைஸ் பேயா ஏதாவது, என்னன்னு தெரியல. ஏதோ ஒரு அனிமல் ஓடுச்சு. இங்கே எதுவும் இல்லை. மான்ஸ்டர் உள்ளே போயிடலாம். அந்த த்ரெட் இங்கே தானே வருது இல்லையே? ஆமாம் ஆமாம், இங்கே தான் கீழே போகுது. எஸ், லைட் ஆஃப் பண்ணிடலாம். இங்கே பாருங்க, கப்பாம்பூச்சின்னு நினைக்கிறேன். ரூம்குள்ளேயும் போக முடியும் நம்மளால. அந்த இதில் என்ன எழுதியிருக்குன்னு பார்ப்போம். இதெல்லாம் க்ளூ. A hotel bill dated December 21 to 25, 1928. I found it. In the hotel ledger, I recognized the handwriting and the signature. Ted Stryker. அந்த பெயிண்டிங் திருடனை வந்து It கண்டுபிடிச்சிட்டேன்றான். was the kidnapper I was hunting. I put on my Painting knuckles and thief. hurried up to his room. மேலே போய் பார்ப்போம். எங்கே பாருங்க எலி. அது சுட்டு பார்க்கலாமா? ஐயோ, என்னங்க எலி தெரிச்சிடுச்சு. ஆனால் இப்படி தான் இருக்கும் ரியலில். ஒரு புல்லட் அடித்தோடனே பாருங்க அப்படியே பீஸ் பீஸ் ஆகிடுச்சு. ஏன்னா அதோட சைஸ்க்கு அது வந்து ரொம்ப பெரிய புல்லட். இந்த இடத்த எங்கேயோ பார்த்த மாதிரியே இல்லை. அந்த பழைய நம்ம ஒரு வீடு இருந்தோம்ல, அந்த இடம் மாதிரியே இருக்குது பாருங்கள் இந்த ஃப்ளோரு. எஸ், நான் கண்டுபிடிச்சிட்டேன்னு நினைக்கிறேன். இந்த வீடு இடியுது. பாழடைஞ்சு போயிருக்கு பாருங்களேன் இந்த வீடு. பார்க்கவே கொடூரமாக இருக்குது. அங்கே பாருங்கள் ஒட்டடை வேறு இருக்குது. எந்த நேரத்தில் வேணாலும் இந்த வீடு இடிஞ்சு விழலாம்.
இந்த கதவுக்குள்ளே தான் போகணும். பட் இதுக்கு செக் பண்ணிக்கலாம். எதுவும் இல்லை. I recognize this room, but I didn't catch up with them here. ஆமாம், இந்த ரூம் நம்ம ஆல்ரெடி வந்தோமே, அதே ரூம் மாதிரியே இருக்குது இது. ஆனால் வேறு காலகட்டத்தில் இருக்குது இந்த ரூமு. அது வேறு மாதிரி டிசைனில் இருக்குது. இங்கே இருக்க க்ளூ எல்லாம் கண்டுபிடிப்போம். ஹோட்டல் பில்லா, எவிடன்ஸ். ஓகே, இதில் ஒன்றுத்தையும் எடுத்து வைக்கணும் போல இருக்கு. என்னமோ போட்டிருக்கு, டேவிட் போர்டிங் ஸ்கூலு. போர்டிங் ஸ்கூல்னா ஹாஸ்டல். டேவிட் டான்ஹெல்ஸ் பிஸ்னஸ் கார்டு. ஓகே, இங்கே கிடைச்ச க்ளூ எல்லாம் அந்த மேப்பில் வச்சா நம்ம ஒரு வேளை ரிட்டர்ன் போக முடியும்னு நினைக்கிறேன். எஸ், இதை அரேஞ்ச் மட்டும் இப்போ பண்ணணும். இதில் என்ன அட்ரஸ் போட்டிருக்கு? டேவிட் தோன்ஹில், $350 for the Kingsport painting. ஓ, அது பின்னாடி ஏதோ ரகசியமாக எழுதியிருக்கு. Swap places turnover. $350. இது எப்படி வியூ பண்ணி பார்க்குறது? எக்ஸலண்ட் கேர். ஓகே, அந்த மினி மேப்பை கம்பேர் பண்ணி பார்க்கணும். தான்ஹில் கேலரி. அதை வந்து கீழே வைக்கணுமா? ஓகே, ஹோட்டல் வந்து இங்கே இருக்கணும். ஓகே, Yes. That's right, he was running away, ditching his old life and marriage in New Orleans to find something better in Tallahassee. And he took his daughter with him against the will of the mother. That's why she hired me. But I stopped him. I caught up with him at the Pearl River Bridge. என்னங்க, முன்னாடி வந்த இடம் அப்படியே மாறிடுச்சு. This is what the dark man wanted me to revisit. இந்த இடத்துக்கு திருப்பி நம்மள டார்க் மேன் கூட்டிட்டு வந்துட்டான். ஏன்னா அவன் நம்ம கிட்ட ஒரு கணக்கு எதிர்பார்க்குறான். நம்மளை காலி பண்ணணும்னு நினைக்கிறேன். எதுக்கு இங்கேயே திருப்பி நம்மளை கொண்டுட்டு வரான்னு தெரியல. அந்த ஃப்ளட்டான இடத்துக்கே கொண்டுட்டு வந்துட்டான் பாருங்கள். நம்ம சென்னையில் ஃப்ளட் ஆச்சுல்ல, அது மாதிரியே இருக்கு பாருங்கள். இந்த போட் எடுத்துகிட்டு போகணுமோ ஒரு வேலை. டு டிரைவ் திஸ். இல்லை, அது ஒர்க் பண்ண முடியல. இங்கே ஒரு பாத் போகுது. பயங்கரமான காட்டு பகுதியாக இருக்கு. ஹாலிவுட் படத்தில் வர மாதிரியே கேமரா ஆங்கிள் வைக்கிறேன் பாருங்க. அந்த வேர் பாருங்கள் எல்லா இடத்துலையும் இருக்குது. அது உயிரோடையும் இருக்குது. அதோட ப்ரெசன்ஸ் எல்லா இடத்துலையுமே இருக்கு. இப்படி போனால் என்ன வரும்? இங்கே ஒரு வழி போகுது ஆக்சுவலாக. அப்படி தான் நம்ம போகணும் போல் இருக்கு. ஓகே, அந்த பிரிட்ஜுக்கு அடி வழியாக போனீங்கன்னா இங்கே ஒரு கார்னரில் ஒரு வழி போகுது. இது என்னது? இது கிட்ட போய் பார்க்கலாம். மரம் தான். நான் கூட வேறு என்னமோ நினச்சிட்டேன். It's just a tree. இருட்டிக்கிட்டே வருதே.
பட் இங்கேயும் ஒரு வழி போகுது. சரி, அங்கே என்ன இருக்குன்னு பார்த்துட்டு வந்துடலாமா? இதுக்கு மேப் வேறு இல்லையே. கண்டிப்பாக இதுக்குள்ளே ஏதாவது மான்ஸ்டர் இருக்கும். என்ன அதிசயமாக ஒன்றும் இல்லை. ப்ரொஃபேன் டோட்டம், அதாவது இந்த பில்லி சூனியெல்லாம் வைப்பாங்களா, அந்த மாதிரி ஏதோ ஒன்று இருக்குது. இது எங்கேருந்து வருதுன்னே தெரிலங்க, திடீர்னு வருதுடாப்பா. நம்ம ஒரு தடவை யூனிக்காக பயமுறுத்துறானுங்க. ஃபஸ்ட்டு டைம் வந்து உள்ளே போன உடனே வந்தது. இந்த வாட்டி வந்து உள்ளே போய் நம்ம ரிலாக்ஸ் ஆச்சா ஒன்றுமே இல்லை அப்படின்னு நினைக்கும் போது வருது. ஒரு மரண பயத்தை கொடுக்குறானுங்க. உங்களுக்கு பார்க்குறவங்களுக்கு பயமாக இருக்கா இல்லையான்றது தெரியல, பட் எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது. கொஞ்சம் வேகமாக போகலாம். அந்த பிரிட்ஜுக்கு மேலே வந்துட்டோம். இப்படி இந்த சைடு வழி இல்லை, ஒரு சேராக இருக்குது. பழைய காலத்தில் இந்த குதிரை வண்டிலாம் போகும்ல, அந்த மாதிரி இடம் மாதிரி இருக்குது. தலைக்கு மேலே என்னமோ பறந்து போச்சு. அந்த சின்ன பொண்ணு அவள் என்ன பண்ணுறான் அந்த பிரிட்ஜில்? கார் ஆக்சிடென்ட் ஆகிட்டு அவள் அதில் உட்காந்துட்ருக்கா. ஒருவேளை இவளோட ஸ்டோரி தானோ இது? I looked a little different back then, I suppose. Is any of this real? How do you mean? This day, just so much is happening. I can't. இவ பழைய காலத்தில் இறந்து போன ஒரு பொண்ணு இப்போ ப்ரெசண்ட்டில் வந்து நம்மளை வந்து பயமுறுத்துது. Do you need me to apologize? I mean, I am sorry. என்னை மன்னிச்சிரு அப்படின்னு அதுக்கிட்ட கேட்குறான். You're just a kid, Grace. I'm really sorry. I didn't mean for it to happen. Lies. More lies. பொய் சொல்ற நீ? No, really. உண்மையா சாரி being கேட்கலாம். a good guy by handing you over to your mother. I didn't know. I couldn't have known that she wouldn't care about you. I don't know how this works. What is this for? Some form of admission of guilt. Maybe acceptance. குற்ற உணர்ச்சியை ஒத்துக்கொள்றேன் உன்கிட்ட. I guess we just watch my father die again then. You think he's alive? உயிரோட I இருக்காரா? know he is. He's down there, scared that he won't be able to get out, that he will drown with his daughter again. What are you saying? அவர் அதுக்குள்ள தான் மூழ்கிட்டு இருக்காரு. We do it yourself. நீயே I'm போய் down there with காப்பாத்து. him, remember? ஓகே அது என்ன சொல்றா, அந்த கார்ல அவங்க வந்து This all happened so long ago. இந்த கார் வந்து கொஞ்சம் கொஞ்சமா மூழ்கிட்டு இருக்கு. ஓகேவா, இந்த பொண்ணு வந்து இப்ப ஆவியா இருக்கு. இது என்ன சொல்லுதுன்னா, why else would I be here? Maybe the dark man just likes it when you suffer. என்ன கஷ்டப்பட்டு பார்க்கணும்னு அந்த டார்க் மேன் இதெல்லாம் காட்டுறான் இந்த பொண்ணு. அதாவது இவன் லைஃப்ல நடந்த பாஸ்ட் வந்து சம்பவம்லாம் வந்து திருப்பி இவனுக்கு காட்டுது. இந்த பொண்ணு யாருன்னே இவன் இப்பதான் பார்க்குறான். இவன் ஒரு டைம்ல வந்து உதவி பண்ணியிருக்கான். அந்த பொண்ணு தான் இந்த பொண்ணுன்னே இவனுக்கு இப்பதான் தெரியுது. ஒரு கார் ஆக்சிடெண்ட்டில் அவங்க அப்பாவும் அந்த பொண்ணு மட்டும் தப்பிச்சிடுச்சு போல இருக்கு. தப்பிச்சிடுச்சா இல்லை இறந்துடுச்சான்னு தெரியல. ஆனால் அது சொல்லுது, நீ சீக்கிரம் போய் காப்பாற்று அப்படின்ட்டு. நம்ம போவோம் வேகமாக. அங்கே ஒரு கார் நிற்குது. ஆக்சுவலாக இந்த பிரிட்ஜுக்கு மேலே ஏறுறதுக்கு வழி இருக்குது. பட் ஓகே அந்த இடத்துல பிளாக்கே இருக்குது போல இருக்கு. இது பாருங்க, பழைய காலத்து காரு.
can't go that way. எஸ், அந்த இடத்துல போக முடியாது. இந்த கேம் கிராஃபிக்ஸ் வந்துட்டு ஓரளவுக்கு நல்லா இருக்குது. அது கம்மி கிராஃபிக்ஸ்லேயே வந்து ரன் ஆகிற மாதிரி பண்ணியிருக்காங்க. அதே நேரத்தில் அந்த லைட்டிங்கில் தான் பின்னிட்டான். ஸோ அதனால் இந்த கேம் வந்து ரியலிஸ்டிக்காக இருக்கிற ஒரு ஃபீலை கொடுக்குது. இது லோ எண்ட் பிசியில் கூட ரன் ஆகுதுன்னு கேள்விப்பட்டேன் இந்த கேமை, லோ செட்டிங்ஸில். எப்படி அவங்களுக்கு உதவி பண்ணுறது? அங்கங்கே ஓட்டையாக இருக்கே அது பிரிட்ஜு. இருங்க, அந்த டோருக்குள்ளே போக முடியாதுன்னு ட்ரை பண்ணி பார்க்கலாம். எஸ், யாரா இருக்கீங்களா? யாருமே இல்லை. டோர் இது இருக்குது, கண்ட்ரோல் ரூம் மாதிரி இருக்குது. ஒருவேளை இதை அழுத்துனா ஏதாவது ஒர்க் ஆகுமா? அதுக்கு முன்னாடி லூட் அடிச்சிடலாம். என்ன என்னமோ ஆகுது, ஏதோ ஒன்று பிடிச்சி நிறுத்துற மாதிரி இருக்கே. அந்த வேர் மாதிரி இருக்கு பாருங்க, அது வந்து பிடிச்சி நிறுத்துது. ஐயோ, பிரிட்ஜே சாய்க்குது அது. ஒரு டார்க் மேன் வந்துட்டானோ? எஸ் எஸ் எஸ், அது ஷூட் பண்ணோடனே விட்டுருச்சு பாருங்க. ஐயோ, இதுவா? ஐயோ, என்னது வந்துகிட்டே இருக்கு? இப்போ அந்த பிரிட்ஜை நம்ம ஆக்டிவேட் பண்ணலாம், பட் வவ்வால் கூட்டம் நிறையா வருதுங்க. என் தலைக்கு மேலே ஃபுல்லாக பாருங்க. ஐயோ, ரூம்குள்ளே போடா, ரூம்குள்ளே போடா. ஓ ஷிட், அது எதுவுமே பண்ண முடியாது போல இருக்கே. ஐயோ, அது ஃபுல்லு வீடை சுற்றி நிற்குது. ஆப்ஜெக்டிவ் என்ன? ஃபைண்ட் a way to raise the bridge. ஓகே, நம்ம அந்த எண்டுக்கு போகணும்னு நினைக்கிறேன். எஸ் எஸ் எஸ். ஐயோ, எப்படா? கீழே 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 இறங்குடா. ஐயோ, அது வேற வந்துக்கிட்டே இருக்கு. அது நம்ம பின்னாடியே வருது. இன்னும் அதுக்கு ஒன்றுமே ஆகல. ஓ, அந்த எண்டு போனோம். ஓ காட், where did she go? I really hope she didn't jump. இதுன்னு கீழே இறங்குற வழி இருக்கு.
ஐயோ என்ன பண்ணுறதுனே தெரியல, ஐடியா வேணுமே. ஃபைண்ட் அ வே. என்ன போட்டிருந்துச்சு? Carnby had run their car off the bridge. He pulled Grace out of the sinking car. அந்த பொண்ணை மட்டும் கார்லேருந்து காப்பாற்றிட்டான். பட் லெஃப்ட் her father to drown. உங்கள் அப்பா இறந்து போட்டோன்னு விட்டுட்டான். He could have saved him. அவனையும் காப்பாற்றிருக்கலாம். There was time. He just chose not to. Instead, he took Grace back to New Orleans and collected his paycheck. ஓகே அப்போ அவன் காசுக்காக ஏதோ பண்ணிட்டானோ என்னன்னு தெரியல. அந்த பொண்ணோட அப்பாவையும் காப்பாற்றிருக்கலாம், ஆனால் காப்பாற்றலை அப்படின்ற மாதிரி போட்டிருக்கு. என்ன இது சுட்டாலும் ஒன்றும் ஆகல இதுக்கு. இங்கே ஒரு வழி இருக்கு. இங்கே எங்கேயோ போகணும். என்ன சத்தம் அது? ஓய் என்னங்க அது என்னமோ வருது. செத்துச்சுன்னு நினைக்கிறேன். ஐயோ ஆமோவே இல்லாமல் நான் எப்படி சண்டை போடுவேன்? ஏன்டா இப்படி பண்ணுறீங்க? ஆக்சுவலாக ஏதோ கண்டுபிடிக்கணும்னு போட்டிருக்கு. எப்படியா அந்த பிரிட்ஜை வந்து பைலட் த போட் பை தி ஹவுஸ். ஓகே அந்த போட்டு ஓ அங்கே ஒரு போட் இருந்ததுல ஒரு ஹவுஸ் கிட்ட, அங்கே போகணும் நம்ம. முன்னாடி ஒரு வீட்டில் இருந்ததில்ல, அந்த போட்டை எடுத்துகிட்டு வந்து காப்பாற்றலான்னு நினைக்கிறேன். ஓ அது வேறு எங்கேயோ இருக்குமே. எங்கே போவேன் இருங்க, இங்கே இருந்துட்டு பார்ப்போம். பைலட் தி போட் பை தி ஹவுஸ் டு தி சிங்கிங் கார். நான் வழி டிஸ்ட்ராய் ஆகிடுச்சு. வந்த வழி தப்பான வழியில் வந்துட்டேனோ? எஸ் இங்கே தான் எங்கேயோ வழி மாறும். போகுது ஒன்று. எஸ் கரெக்ட். அந்த பிரிட்ஜு கீழே தானே வந்தோம். கரெக்ட், அந்த பிரிட்ஜு கீழே தான் வந்து. ஐயோ ஏதோ கத்துது. கான்பி கமான், இதை வச்சு அடிப்போம். இதான் வந்துச்சுன்னா ஓடுறா. எஸ் போட்டு கிட்ட வந்துட்டோம். கமான் ஸ்டார்ட் தி இன்ஜின். ஏதோ உடஞ்சிருக்குங்க அந்த போட்டு. ஏதோ கடிச்சு உடைச்ச மாதிரி இருக்கு. இப்போ இந்த போட்லேருந்து அவங்க 2 பேரும் ரெஸ்கியூட் பண்ணிடலாம். அந்த கார் இங்கே தான் முழுகிட்டு இருந்துச்சு எங்கேயோ. தோ ஸோ டைம் ட்ராவல் பண்ணி போய் காப்பாற்றுறான் போல இருக்கு. கார் கண்ணாடி உடைடா. கதவே திறக்குது. ஆனால் திறந்தா ஃபுல்லாக தண்ணி போயிடுமே. வெளியில் வாங்க சீக்கிரமா. என்னாச்சு? அவன் அதுக்குள்ள ஐயோ இவ்வளோ ஆழத்தில் இழுத்துட்டு போயிடுச்சு. அது பார்த்தீங்களா அந்த உருவத்தை? என்ன திடீர்னு பாத் டப்குள்ளேருந்து வரான். My God, Carnby. Are you okay? Don't leave me alone. What the hell have you been doing? What's going on here? So பிரசன்ட்க்கு எப்படியோ வந்துட்டான். Mess. I'm sorry, Mrs. Thompson. Don't make me kick you out of this house. Now get out. என்ன இது எங்கள் வீட்டில் வந்து இப்படிலாம் டேமேஜ் பண்ணுறீங்க அப்படின்னு அந்த இது திட்டுது மெய்டு. Hey,
Detective, Mr. Carnby, I'm really worried about you. I'm okay. I just need to catch my breath for a moment. யார் அது? This place, there are some very disturbed figures around here. And I don't think it's just the patients. I've been reading some things about how Derceto has a deranging effect on people. I think it might explain things. இங்க இருக்கிற people மேல அவன் ஏதோ எக்ஸ்பெரிமெண்ட் பண்றான்னு Take it தோணுது. easy, okay? எனக்கு ஏதோ சரியா I'm gonna go படல find a way அப்படின்றா. into Dr. Gray's apartment. I want to know what he's hiding. Emily, don't worry. நான் போய் டாக்டர் கிரே பத்தி என்னன்னு I'm gonna பார்த்துட்டு set வரேன் everything right. அப்படின்றா. Just be careful. பத்திரமா இருங்க சரியா அப்படின்ட்டு போறா. நம்மளுக்கு என்ன நடந்தது கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி? அந்த காருக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணோட அப்பாவை காப்பாற்றலான்னு போனால் உள்ளே வந்து பார்த்திங்கன்னா நம்ம டிடெக்டிவ் இவன் இருக்கான் இல்லையா, இவனே இவனை கையை பிடிச்சி அந்த காருக்குள்ளே இழுத்த மாதிரி இருந்தது. ஒரு செகண்ட் தலையே சுற்றிடுச்சு எனக்கு. என்னடா நடக்குது இங்கே? அந்த குழந்தையோட அப்பா அப்போ இவனா அப்படின்ற மாதிரி நான் ஷாக் ஆகிட்டேன். அப்புறம் பார்த்தா தான் தெரியுது இல்லை, அது அந்த டார்க் மேனோட வேலை, நம்மளை ஏமாற்றிருக்குது. அங்கே உள்ள சத்தம் கேட்குது. மறுபடியும் அந்த வீட்டுக்கு வந்துட்டோம். அந்த பேலஸ் மாதிரி இருக்குல்ல, அந்த ஹாஸ்பிட்டல், அது வீடா என்னன்னே தெரில. அங்கே வந்துட்டோம். இந்த கதவை திறக்க முடியல. இதை திறந்து பார்க்கலாமா? ஓப்பன் ஆகலை. ஸோ த ஒன்லி வே நம்மளுக்கு இங்கே இதுதான் இருக்குது. இது 2 பொண்ணா? என்னடா இது? இங்கே பாருங்க கைஸ், எங்கெங்கெல்லாம் வைக்கிறானுங்க பாருங்கள். அந்த ரெயின்போ ரெஃபரன்ஸு பார்த்தீங்களா? கேமில் கூட வைக்கிறானுங்க. இந்த ரெயின்போ டிபி கைஸ் தொலை தாங்க முல்லப்பா. எங்கே போனாலும் வந்துடுறாங்க. இது வந்து இங்கே இருக்கிற இந்த ஸ்கல்ப்சர்ஸ்லாம் பாருங்களேன். அங்கே அந்த கனவுல நம்ம பார்த்தோம்ல அந்த உலகத்தில், அங்கே இருக்கிற உருவங்களை அப்படியே வந்து தத்ரூபமாக இவன் வந்து செஞ்சுருக்கான். அதனால தான் அந்த மாதிரி உருவம் மாதிரியே இருக்குது அந்த சிலைங்கள்லாம். இதோ அந்த கீழே ஒன்று வந்தது முதல்ல மாதிரி, இதோ பாருங்கள். இது எல்லாமே மனுஷங்க தான். மனுஷங்களே வந்து அவலட்சணமாக அப்படியே ஒரு மான்ஸ்டர் மாதிரி மாறினால அப்படியே இருக்குது. இப்போ நம்மளுக்கான அப்ஜெக்டிவ் என்னன்னு பார்த்துடலாம். பே டாக்டர் கிரே எ விசிட் இன் ஹிஸ் அப்பார்ட்மெண்ட். டாக்டர் கிரேவை நம்ம போய் மீட் பண்ணணும். இங்கே வேண்டாம், இந்த வீடே நாங்கள் இருட்டாக இருக்குது. டாக்டர் கிரே அவர் எங்கே இருப்பாரே? இருங்க, நம்ம இப்போ எங்கே இருக்கோம்? ஸ்டார் கேஸ் கிளர்க் ஆஃபீஸில் தானே இருப்பார் அவர். ஆமாம், அங்கே தான் இருக்கார். நம்ம ரிசப்ஷன் வழியாக உள்ளே போகணும். திறக்க முடியலையே. I can't leave. I got a job to do. ரிசப்ஷன் இதுதான். நான் திறக்கவே முடியல. தென் எப்படி போகிறது? அடிக்கேட்டுக்கு ஒட்டின மாதிரி இருக்க கதவு அதுதான். சரி, நம்ம அந்த இடத்துல விசிட் பண்ணி பார்க்கலாம். இல்லை, இந்த டோரை திறக்கவே இல்லை. நம்ம இந்த நடுவில் இருக்க டோரை விட்டுட்டோம். இதுக்கு ட்ரை பண்ணி பார்ப்போம். Yes, it's locked. So every goddamn door is locked now. So we got no other option. மேலே போய் அந்த லெஃப்ட்டில் இருக்க டோர்லேயே போயிடுவோம். தோ இங்கே இருக்கு. எனக்கு அந்த டார்க் மேன் திரும்பி வந்துடணும்னு பயமாக இருக்குது. இங்கே தாங்க சவுண்ட் அதிகமாக வருது. இந்த கதவு தானாக திறக்குது. டாக்டர் கிரே சவுண்டு கேட்குது பாருங்க.
அவங்க ரூம்குள்ளே பேசுகிற சத்தம் கேட்குது. It's blocked. Shit. இந்த சவுண்ட் ரொம்ப பயமாக இருக்கு. இல்லை என்னமோ ஒன்று இருக்குது பாட்டில் மாதிரி, அதை எடுக்க முடியுமா? ரம்மு எடுக்க முடியாது. ஒருவேளை இந்த மேலே ஒரு ரூம் இருக்கும்னு சொல்லியிருந்தாங்கல்ல, இங்கே தான் ஒரு ரூம் இருக்கும். வெயிட் பண்ணுங்க, இதான் பார்ப்போம். எஸ். Detective, am I glad to see you? Lock the door, will you? இதான் டாக்டர் கிரேவோட ரூம். Appreciate us snooping around. நம்ம இங்கே நைஸாக பார்த்துட்டு இருக்கிறது அந்த வேலைக்காரி பார்த்தானா திட்டுவா அப்படின்ற. என்னங்க இப்படி வருது கேம் வியூவு? நான் கூட இது கட் சீன் நினச்சேன். இங்கே பாருங்க, என்னால் மூவ் பண்ண முடியுது. ஆக்சுவலாக கட் சீன் கிடையாது, நான் தான் அதை கண்ட்ரோல் பண்ணுறேன். நல்லா இருக்கே. இப்படி க்ளூ கண்டுபிடிக்கணும் போல இருக்கு. அந்த புக் எடுத்து அதில் வச்சு அதான் ஒர்க் ஆகுமோ ஒரு வேலை. என்னது? Have you found anything? What? Yeah, I've seen some things. Okay, let me know if there is anything you want to talk எனக்கு about. தெரிஞ்ச அந்த புக் ஷெல்ஃப்க்கு பின்னாடி ஏதோ டோர் மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த புக் எடுத்து அதில் வச்ச உடனே கதவு மாதிரி திறக்கும் போல இருக்கு, கரெக்டான சீக்வன்ஸில் வச்சா. இந்த பாருங்க, ஏதோ ஒன்று இருக்கு. இது let me see. Paul's book. பாத்தீங்களா, டோர் இருக்கு. I was just rearranging the books. இந்த புக்கை கரெக்டான ஆர்டரில் வச்சேன். இப்படி ஒரு கதவு இருக்கு. வா, அதுக்குள்ளே போய் என்ன இருக்குன்னு பார்ப்போம். அவன் நான் நினைக்கிறேன் இதுக்குள்ளே தான் ஆப்ரேஷன் தியேட்டர் மாதிரி வச்சு உள்ளே ஏதாவது பண்ணுறான் போல இருக்கு. I think I'm beginning to understand. Dr. Gray is dealing with some kind of mass delusion. இதோ பாருங்க, ஏதோ மேஜிக் இதெல்லாம் கீழே தரையில் வரைஞ்சிருக்கு. அந்த ரிச்சுவல்லாம் பண்ணுவாங்களே, அந்த இது மாதிரி இருக்கு பாருங்க கீழே. Good to finally meet you, Mr. Hartwood. I'm here on the behalf of your brother Philip. You were expecting me, weren't you? Yes. You're from DeSoto, no? That's right. I just wanted to ask you a few questions to see if there is anything I can do to help you and your family. Okay. I understand you're full of imagination. You make up a lot of things. I suppose. And you obsess over them, blurring reality and fiction. Sometimes. Do you want to tell me about the Dark Man? No, I don't. That's all right. Perhaps there is something else you can tell me. Something you know to be made up, but you hold dear. Juan? John? Who's John? John. No. Juan Luis Juana. Jorge. Wait there a moment. Juan Luis George. Wait a moment. Take a look. Is he... Oh, he is the author. ஓகே. ஸோ இந்த க்ளூவில் என்ன தெரிய வருதுன்னா, ஜெரேமேக்கும் அந்த டாக்டர் கிரேக்கும் நடந்த கான்வர்சேஷனை பற்றி இதில் வந்து டிரான்ஸ்கிரிப்ட் இருக்குது. ஸோ அவங்களுக்குள்ளே நடந்த கான்வர்சேஷனில் ஒரு இந்த சைக்காட்டிஸ்ட்கிட்டலாம் போனீங்கன்னா அவங்க வந்து பேசுவாங்களே, அப்படி படுத்துக்கிட்டே அப்படியே பேசிகிட்டு இருக்கும்போது உங்களுக்கு தெரியலன்னா GTA 5 கேமில் வரும். மைக்கேல் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங் சீனே அதுதான் வரும். ஸோ அந்த கான்செப்ட் தான் நம்ம அவங்கக்கிட்ட அப்படியே சொல்லுவோம்ல, மனசில் இருக்கிறதெல்லாம் சொன்னோடனே நம்மளுக்கு ஒரு ரிலாக்ஸ்டாக ஒரு ஃபீல் கிடைக்கும்ல. அவங்க அதுக்கப்புறம் சொல்லுவாங்க, ஓகே உங்களுக்கு இந்த இடத்துல இந்த மாதிரி மனசு வந்து கஷ்டமாக இருக்கா, இந்த மாதிரி பண்ணுங்கள், அப்படி பண்ணுங்கள், அது மாதிரி நம்ம மைண்டுக்கு ஒரு ட்ரீட்மெண்ட் கொடுப்பாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி அவன் வந்துட்டு அதை மிஸ்யூஸ் பண்ணி இந்த டாக்டர் வந்து அவன்கிட்ட இந்த இன்ஃபர்மேஷனை வாங்குறான். இட்ஸ் அ மேக்னிஃபிஷியன்ட் புக், லைஃப் சேஞ்சிங். It's a magnificent book. Life-changing even. The real Juan is long dead, but I like to think of him as my friend.
My most beloved friend. I see. Do you often do this? Fantasize about people you read about? No. Well, there is Jacob. Who ஜேக்கபா? is Jacob? Turn to the last page. லாஸ்ட் It's a பேஜ். newspaper article. அந்த புக்ல The லாஸ்ட் பேஜ் prisoner பாருங்க. of ice, Jacob Prisoner van of Oster. ice. Is he also your beloved friend? Oh no, Doctor. Is the fire that fights It's the fire? fire that fights fire. Yes, I think it's clear your overstimulated imagination, this mania, needs to be tempered for you to live a normal life. I know your family calls it the Hartwood curse, but I want you to know that there is nothing supernatural about your condition. It's all inside your head. And with that, I'm very qualified to deal with. In time, you will be cured. In time. Yes. ஐயோ, in time, அந்த you will தலையில ஆணி exorcise அடிக்க போறான் all போல your இருக்கு. demons, all the dark men. Please, Mr. Hartwood, calm yourself. What happened? Oh, don't you worry your little head about it, Miss Hartwood. Your uncle and I just had our first breakthrough. அவன் சும்மா கத்துனானா இல்லாட்டி அந்த நீடில் மாதிரி கண்ணுக்குள்ள வச்சு தலையில மூளையை வந்து ஸ்கிராம்பிள் பண்ணுவாங்கல்ல, That mark on the floor looks like talisman அந்த position, ஆபரேஷன் பண்ணிட்டானா? but from which direction should I look at it? The snake dagger. A monograph Snake dagger by பத்தி Yael எழுதிருக்கு. Klein. In Ludwig Prin's book on pagan rituals called The Mystery of the Grave, as translated by Nicholas Vachy, there are several Nicholas Vachy. references to a sacrificial dagger called the snake dagger. It has long been thought of as a poor translation of the original text, that it would be more appropriate with worm dagger from the Latin vermis cultrum. This seems natural following the recent consensus that the original title of Prin's book, De Vermis Mysteris, should literally translate to the mystery of the worm. However, this would take away from Vachy's great effort at translating the underlying meaning of the words and revealing several cultural beliefs. While Prin certainly was using the term worm as a symbol or synecdoche for death and the dead, which is made clear by the contents of the book, in the case of the dagger, we shouldn't be too hasty to dismiss his translation. Reading through Vachy's correspondence with his patron, it appears that he had more than just the Latin text at his disposal. Vachy had dug up Prin's living relatives and uncovered several cross-referenced historical texts and an actual snake dagger. The dagger was dated to the early Middle Kingdom of Egypt and had such a clear shape of a wave that Vachy ஓ, அவ்வளோ considered பழைய carving dagger a அது, அந்த கத்தி. sinusoidal blade. Knowing அந்த the சின்ன full கத்தி. story, it seems prudent that he chose to translate it as snake and not worm. There are several reasons why this choice of word helps us understand the pagans that Prin's book attempts to describe. ஸோ ஈஜிப்தியன்ஸோட காலகட்டத்தை சேர்ந்த ஒரு டேகர் அது. அது வந்து ஈஜிப்தியன் சிவிலைசேஷனோட நடுவில் வந்து அந்த டேகர் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்கன்ற மாதிரி சொல்லுது. The symbolic value of the shape becomes more apparent when reading about the use for the அந்த dagger. கத்தியில் அந்த ரெண்டு பாம்பு In இருக்கிறத the பற்றி அவ passage of சொல்கிறா. possession and exorcism, we find the எக்ஸாசிசமா? snake dagger poisons the poisoner within the victim Oh. and is therefore pacified. Where the literal text would tell us that the worm dagger trumps the demon possessing the victim, எப்படி பேய் it tells ஓட்டுறதுன்ற us பற்றி nothing of போட்டிருக்கு. their reasoning. Only that somehow this dagger wins against the demon, like it had the better hand in poker. Vachy's translation இந்த டிராகரை allows us வச்சு to தான் அந்த follow தீய the சக்தி அழிக்க underlying முடியும் போல இருக்கு. logic to the ritual magic that is being performed. Poison the poisoner sounds like fighting fire with fire. Eye of the That to possessed. hurt the demon possessing its victim, the priests would have to fight back with a power that is known to the evil they are fighting. The snake dagger is therefore not only a good way to describe its form, but it also helps us understand how it could be thought of as a useful tool for exorcism. Finally, it also helps us understand their relationship to lunacy, that it was thought of something poisoning the mind rather than controlling it.
What is also interesting to note is that the possessed are always considered poisoned in their head and not their heart. The snake dagger always went through the eye of the possessed. leaving them partially blind, if they had the good luck to survive. ஓகே, பார்ஷியலி பிளைண்ட் ஆக்கும். ஓகே. அதாவது இந்த ஸ்னேக் டேகர் ஆல்வேஸ் வென்ட் த்ரூ தி ஐ ஆஃப் தி பொசஸ்டு. அதாவது என்னென்னா, யாருக்கு பேய் பிடிச்சிருக்கோ, அதாவது இது எதோட ரெஃபரன்ஸ்னு புரியுதா உங்களுக்கு? அந்த ஒரு ட்ரீட்மெண்ட் பண்ணுவாங்கல்ல அந்த பழைய காலத்தில், அது பழைய காலம்லாம் இல்லைங்க, இது ஆக்சுவலாக 19 ஜான் எஃப் கென்னடி இருக்குல்ல, இந்த நிலாவில் மனுஷன் அனுப்பிச்சானுங்கன்னு பெருசாக பீத்திக்கினானுங்கள்ல இந்த இவனுங்க அமெரிக்கன்ஸு, அந்த டைமில் தான் வந்து அதை பண்ணியிருந்தானுங்க. என்னென்னா, ஜான் எஃப் கென்னடியோட சிஸ்டர், ஓகேவா, அவங்களோட அதான் அப்பா இருப்பான்ல, பிரசிடெண்ட்டாக இப்போ ஒருத்தர் இருந்தான்ல, அவனோட அப்பா இருப்பான், அவன் கென்னடி, அவனோட பொண்ணு, ஓகேவா, அது வந்து கொஞ்சம் மென்டலி லைட்டாக கொஞ்சம் ப்ராப்ளம் ஏதோ இருந்திருக்கு. அவங்கள வந்து என்ன பண்ணியிருக்காங்க, இந்த ட்ரீட்மெண்ட்டு, அதுக்கு பேர் கூட என்னமோ வரும், இருங்க இதுலேயே இருக்கும் க்ளூ. ஆப்ஜெக்டிவ்ஸ் இதோ இருக்கு பாருங்க, அது பேர் என்னமோ சொல்லுவானுங்களே, இந்த ப்ரொசீஜருக்கு பேர் என்னமோ ஒன்று வருங்க. இது இந்த ஐஸ் பிக்கை வச்சு லொபாட்டமி, கரெக்ட், இது பேர் வந்து லொபாட்டமி. இது என்ன பண்ணுவாங்கன்னா, இதோ இதில் பிக்சரில் நல்லா பாருங்கள், அப்போ உங்களுக்கு ஐடியா இருக்கும். அந்த மாதிரி பைத்தியம் பிடிச்சவங்க மாதிரி இருக்காங்க இல்லையா, அவங்கள வந்து சரி பண்ணுறதுக்கு என்ன பண்ணும், அதுக்கு ரொம்ப ஆக்ரோஷமாக அக்ரெசிவாக இருப்பாங்க இல்லையா, அவங்களோட நினைவு எல்லாமே ஃப்ரண்ட் மூலையில் இருக்கும். ஸோ என்ன பண்ணுவாங்கன்னா, கண் இருக்குல்ல, ஐலிட்டு, அந்த கண்ணை அப்படியே தூக்கி நம்மளோட அந்த ஒயிட் கலரில் இருக்குல்ல, அதுக்கும் அந்த ஐலிட்டுக்கும் நடுவில் மூக்குக்கு நேராக அந்த ஒரு அந்த இடத்துல வந்து எலும்பு வந்து வீக்காக இருக்கும். அதை பற்றி நீங்கள் யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த அனாட்டமி, இந்த எலும்பு கூடலாம் வச்சு சொல்லுவாங்கள்ல, அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மனுஷனோட கண் வந்து பார்த்தீங்கன்னா கண்ணுக்குள்ளே அந்த விரலை விட்டு நீங்கள் நல்லா ஃபோர்ஸாக குத்துனீங்கன்னா மூளை வரைக்கும் போகும், நம்ம விரலாலே இது பண்ண முடியும், பஞ்ச் பண்ணி கொல்ல முடியும். ஸோ அந்த காலத்தில் அந்த இந்த கேம் ஆஃப் த்ரோன்ஸில் கூட காட்டியிருப்பாங்கள்ல, அந்த குண்டா ஒருத்தர் இருப்பான், பீஸ்ட் மவுண்டென்னு, அவன் கட்டரில் வச்சு அமுத்தி கண்ணை அப்படியே கண்ணு வழியாக குத்தி மூளையை குடாஞ்சிடுவான். ஸோ அதனால தான் அவன் செத்து போயிடுவான். அவன் அதில் வர ஹீரோ எப்படா கண்ணை குத்துனா சாவான் அப்படின்ற மாதிரி இருக்கும், அவன் அடித்து பிரித்து பேஞ்சிருவான் அதில். ஸோ அதில் அந்த கான்செப்ட் தான், மனுஷனோட மூளை வந்து ரொம்ப எப்படி சொல்கிறது, ஈஸியாக டேமேஜ் ஆகக்கூடியது. உங்களுக்கு நான் ஒரு விஷயம் சொன்னால் பயந்துருவீங்க, ஜஸ்ட்டு கூகுள் பண்ணி பாருங்கள், கன்கஷன்னா என்ன, மாற்றி சர்ச் பண்ணிடாதீங்க. கன்கஷன்னா CONCUSSION, கன்கஷன் அப்படின்னா என்னன்றது ஜஸ்ட்டு கூகுள் பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் உங்களுக்கு எவ்வளோ நம்மளோட மூளை வந்து எவ்வளோ ஈஸியாக டேமேஜ் ஆகக்கூடியதுன்றது தெரியும். இந்த ஸ்கல்லுன்ற அதனால தான் ஹெல்மெட் போடுங்க, இது போடுங்கன்றாங்களே, அது போட்டாலும் போடலினாலும் நீங்கள் என்ன ஆனாலும் நம்மளோட பிரெயின் வந்து ஈஸியாக இன்ஜூர் ஆகும். நம்ம வேகமாக வந்து போயிட்டு ஒரு இடத்துல தலையில் இடித்தாலோ இது பண்ணாலோன்னு கிடையாது. நான் ஒரே ஒரு சினாரியோ சொல்கிறேன். இப்போ நீங்கள் ஒரு காரில் வேகமாக போயிட்டுருக்கீங்கன்னா சடன் பிரேக் அடிப்பீங்க, பார்த்துருக்கீங்களா? அப்போது வந்து நிறைய பேர் வந்து அன்கான்ஷியஸ் ஆகிடுவாங்கல்ல. அது என்ன ரீசன்னா, அந்த ஸ்டீரிங் வீலில் அவங்க தலை இடித்து அன்கான்ஷியஸ் ஆக மாட்டாங்க, அவங்களோட தலை இடிக்குதோ இடிக்கலையோ இந்த ஏர் பேக் ஓப்பன் ஆகுதுல்ல, அதனால கூட அவங்க அன்கான்ஷியஸ் ஆக மாட்டாங்க. ஆக்சுவலாக என்னென்னா, அந்த இம்பேக்ட்டு நம்ம தலை வந்து ஃபாஸ்ட்டாக ஷேக் ஆனால் கூட அந்த ஸ்கல்லும் பிரெயினும் வந்து உள்ளுக்குள்ளே இன்டர்னலாக மூமெண்ட் இருக்கும். அந்த ஜெல்லி மாதிரி இருக்கு இல்லையா, அது அவ்வளோ ஒரு ஃப்ரெஜைல்னு சொல்லலாமா, என்ன சொல்கிறோம், அவ்வளோ ஸ்பாஞ்சி, லைட்டாக கொஞ்சம் அதில் ஏதாவது பட்டுச்சுன்னா கூட அது வந்து அவ்வளோ வலி வரும். ஸோ என்னென்னா, நம்ம மூளை அப்படி போச்சுன்னா பிளாக் அவுட் ஆகிடுவோம், நம்ம அப்படியே மயக்கப்பட்டு விழுந்துருவோம். ஸோ நம்ம அதனால தான் வந்து ஸ்கல் இருக்குது. நம்ம மனுஷன் வந்து ட்ராவல், அதாவது வெஹிக்கிளில் ட்ராவல் பண்ணுறதுக்காக மனுஷன் வந்து உருவாக்கப்பட்டவங்க கிடையாது. இப்போது நம்ம தான் மனுஷனாக தான் அந்த மாதிரி பண்ணிக்கிட்டோம். இப்போது ஒரு அனிமல் வந்து இன்னொரு அனிமல் மேலே ஏறி சவாரி பண்ணுறதுன்றது பார்த்திங்கன்னா ரொம்ப ரேரு. அதெல்லாம் எவல்யூஷனில் தான் நடந்திருக்குது. அதாவது ஒரு பூச்சி மேலே இன்னொரு பூச்சி உட்காந்துட்டு போவோம், அந்த இதெல்லாம் நடக்குதுல்ல. அது மாதிரி மனுஷன் ஆனால் வந்து ரொம்ப நம்ம குதிரை மேலே ஏறி உட்காந்து போகிறோம், மாட்டு வண்டி வச்சு ஓட்டணும். இப்போ பார்த்திங்கன்னா அதை விட ஃபாஸ்ட்டாக வந்து கார் கண்டுபிடிச்சோம், பைக்கு, அதை விட எவ்வளோ ஸ்பீடாக போக முடியுமோ போகிறோம். ஸோ அந்த ட்ராவலில் நம்ம ஆக்சிலரேட் ஆகிறோம். யோசிச்சு பாருங்கள், ஒரு அனிமல்ஸ் அவ்வளோ ஸ்பீடில் வந்து ட்ராவல் பண்ண போகிறது கிடையாது. ஒரு அனிமலுக்கு அதுக்கேற்ற மாதிரி அதோட பாடி வந்து டிசைன் ஆகிருக்கும். ஃபாஸ்ட்டாக ஓடக்கூடிய ஒரு அனிமலுக்குன்னா அதுக்கு பிரெயின் வந்து அதுக்கேற்ற மாதிரி ப்ரொடெக்ஷன் இருக்கும். பட் மனுஷன் அப்படி கிடையாது. நம்ம சுற்றி இருக்கிற எல்லா விஷயத்தையும் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கிறோம்.
அதனால தான் நீங்கள் என்ன இது பண்ணாலும் அந்த கன்கஷன்றது வந்து நீங்கள் அவாய்ட் பண்ண முடியாது. இப்போ எவ்வளோ தான் சூப்பர் கார், ஃபாஸ்டஸ்ட் கார் இருந்தாலும் உங்களோட பிரெயினை நீங்கள் வந்து ப்ரொடெக்ட் பண்ணணுன்னா ஜஸ்ட்டு ஹெல்மெட் போட்டுப்பீங்க. பட் அந்த இன்ஜுரியிலேருந்து நீங்கள் தப்பிக்கணுன்னா அது வந்து கொஞ்சம் கஷ்டம்தான். ரிக்கவர் ஆகலாம், பிரெயின் இன்ஜூர் ஆகும், திருப்பி ரிக்கவர் ஆகிடும். ஆனால் வந்து அந்த பிளாக் அவுட் ஆகிடுவீங்க. அதனால தான் வந்து F1 ரேஸ்லாம் பார்த்தீங்கன்னா அந்த அதுக்குன்னே நிறைய ட்ரைனிங்லாம் இருக்கும். அதை பற்றி நீங்கள் சர்ச் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த விஷயத்துக்கு வரேன். ஸோ அது மாதிரி நிறைய இருக்குது. பிரெயினை பற்றியும் வந்து நான் ஃபுல்லாக வந்து என்னென்னலாம் இருக்குது அது மாதிரி ஸ்டடி நீங்கள் ஒன்று ஒன்றா போயிட்டே இருந்தீங்கன்னா அதில் நிறைய ரிசர்ச் பண்ணலாம். இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக்ஸ் இருக்கும். ஸோ நம்மளோட உடம்பே வந்து ஒரு மெஷின் தான். ஸோ அதில் வந்து இந்த மாதிரி ஒரு அந்த காலத்தில் இருக்கிற ஒரு ரியலில் இருக்குது. இதை வந்து 1960s வரைக்கும் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தது. இது வந்து ஒரு இட்டாலியனில் இருக்கிற ஒரு சர்ஜன் வந்து கண்டுபிடிச்சான். இட்டாலியன், அதாவது ரோம் இருக்குல்ல, ரோமன்ஸ்லாம் இருப்பாங்களே. ஸோ அந்த இடத்துல, அதாவது ரோம காலகட்டம்ல சொல்கிறேன் உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு, ரோம் இட்டாலின்னு இருக்குல்ல. ஸோ அந்த இடத்துல இருக்கிற ஒரு சர்ஜன் வந்து கண்டுபிடிக்கிறாரு. இதை வந்து அங்கே இருக்கிறவங்களுக்குலாம் அவங்க கண்ட்ரியில் வந்து லீகல் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணிட்டுருக்காங்க. இதை வந்து இன்ஸ்பயர் பண்ணுறான் ஒரு ஆள். அதாவது அவன் அமெரிக்கனில் ஜெர்மன் சொல்லிக்கலாம். அதுக்கப்புறம் ஜெர்மன்லேருந்து அதுக்கப்புறம் அப்போ ஐன்ஸ்டீன்லாம் இல்லையா, அவன் ஆள்லாம் வந்து ஜெர்மன் தான். அமெரிக்காவுக்கு போயிட்டு செட்டில் ஆனாங்களே World War II அப்போது. ஸோ இந்த மாதிரி ஜெர்மனில் இருக்கிற டாக்டர்ஸும் வந்து செட்டில் ஆகிருப்பாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி இருக்கவர் வந்து இந்த இதை வந்து இன்ஸ்பயர் ஆகுறாரு. இந்த மாதிரி ஒரு ஆப்ரேஷன் பண்ணுறாங்க இல்லையா, இந்த ஃப்ரண்ட்டில் இருக்கிற மூளையை வந்து அதாவது டேமேஜ் பண்ணி விட்டுட்டா அவங்களுக்கு வந்து திருப்பி அந்த நர்வ்ஸ் வந்து ரிக்கவர் ஆகுது, அவங்களோட பைத்தியம் சில பேருக்கு வந்து தெளிய வைக்க முடியுதுன்ற மாதிரி அந்த டாக்டர் வந்து ப்ரூவ் பண்ணியிருக்காரு. ஏதோ ஒரு வகையில் அது ஒர்க் அவுட் ஆகிருக்கு. அந்த இட்டாலியன் சர்ஜன் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணியிருக்காரு. இதை இன்ஸ்பயர் பண்ணிவிட்டு சிம்பிளிஃபைடாக பண்ணணும்னு என்ன பண்ணியிருக்கான், இந்த ஐஸ் பிக் இருக்கும்ல, அவங்க வந்து யூஎஸ்லாம் யூஸ் பண்ணுவாங்க, ஐஸ் பிக்குன்னு இருக்கும். அதுதான் அந்த நீடில் மாதிரி இருக்கு இல்லையா, அது அப்புறம் நம்ம முட்டிலெலாம் வந்து டெஸ்ட் பண்ணுவாங்கல்ல, அந்த உணர்ச்சி இருக்கான்னு பார்க்குறக்கு ஒரு சுற்றி மாதிரி குட்டியை வச்சு தட்டுவாங்கள்ல, இது ரெண்டையும் எடுத்துக்கிட்டு என்ன பண்ணிட்டா, அந்த கண்ணுக்கு மேலே இருக்கிற வந்து ஐலிட்டுக்கு மேலே இருக்கிற போன் வந்து பார்த்திங்கன்னா ஓட்டை, சில பேருக்கு வந்து நேச்சுரலாகவே ஓட்டையும் இருக்கும், சில பேருக்கு வந்து அப்படியே அது ஒரு மாதிரி முட்டை ஓடு மாதிரி இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். முட்டை ஓடு எவ்வளோ ஈஸியாக இருக்கும், நம்ம ஃபஸ்ட்டு தட்டுனா உடையாது, கொஞ்சம் லைட்டாக ஸ்பூன் வச்சு டக்குன்னு தட்டினீங்கன்னா உடஞ்சிரும். இல்லை ஷார்ப்பாக இருக்கிறத வச்சு தட்டினீங்கன்னா, கத்தியை வச்சு தட்டிங்கன்னா உடையும். இதே ஃப்ளாட்டாக இருக்கிறத வச்சு தட்டினீங்கன்னா கொஞ்சம் ஸ்ட்ராங்காக அப்படியே கிராக் ஆனாலும் நிற்கும்ல. ஸோ அந்த மாதிரி நம்ம ஐலிட்டுக்கு மேலே வந்து இருக்கிற போன் வந்து அவ்வளோ வீக்காக இருக்கும். ஸோ இவன் வந்து அதை வந்து யூஸ் பண்ணிக்கிறான். என்ன பண்ணுறான், ஸ்கல்லை ஓப்பன் பண்ணாமலே இந்த கண்ணுக்கு மேலே வந்து ஒரு நீடில் வந்து ஐலிட்டுக்கு நேராக வந்து விட்டுட்டு இப்படி சுற்றி வச்சு தட்டினா அது மூளைக்கு போய் அந்த கம்பி உள்ளே போயிடும். உள்ளே போனோடனே இதை இப்படி கொடாஞ்சி விட்டுறலாம் இந்த கம்பி வந்து இப்படின்னு யோசிச்சு பாருங்கள். நீங்கள் உயிரோடு இருக்கும்போது உங்கள் கண்ணுக்குள்ளே அதாவது கண்ணில் குத்தாமல் கண்ணுக்கிட்ட தான் எடுத்துகிட்டு வரான். அந்த நீடில் அப்படியே உங்கள் ஐலிட்டுக்கு மேலே அப்படியே குத்தி உள்ளே போய் நீங்கள் கதற அப்படியே உங்களை வந்து அப்படியே அந்த கண்ணில் வந்து உங்களுக்கு பண்ண போகிற, இதை பார்க்கும்போது பயமாக இருக்குது, உங்களுக்கு பண்ண போகிறாங்கன்னா எப்படி இருக்கும் பாருங்கள். உங்களை எல்லோரும் அப்படியே கட்டி போட்டுருவாங்க டேபிளில் கையெல்லாம். அனஸ்டீஷியா எனக்கு தெரிஞ்சு அந்த டைமில் இருந்திருக்கு, கொடுத்தாங்க தான் நினைக்கிறேன். பட் என்ன தான் இருந்தாலும் நம்மளுக்கு அது தெரியும்ல, நம்ம அனஸ்டீஷியா கொடுத்துட்டு கண்ணை மூடிட்டு இருக்கும்போது நம்மளுக்கு எது பண்ணாலும் பரவாயில்ல. பட் ஐ ஆப்ரேஷன்லாம் பண்ணுறீங்கல்ல, கண்ணில் லேசர் அந்த ட்ரீட்மெண்ட் இதெல்லாம், நீங்கள் கண்ணில் என்ன பண்ணாலும் உங்களுக்கு அப்படியே இருக்கும், தெரியும், வலி இருக்காது, பட் உங்களுக்கு என்ன பண்ணுறாங்கன்றது தெரியும். அதனால தான் சொல்கிறேன், பயமாக இருக்கும். அது ரொம்ப ரிஸ்க்கான ஒரு ப்ரொசீஜர். நம்ம கண்ணுக்கிட்ட எது பண்ணாலும் இவன் என்ன பண்ணுறான், கண்ணுக்குள்ளே நீடலை விட்டு மூளையவே வந்து குடையிற மாதிரி இந்த டாக்டர் வந்து பண்ணியிருக்கான். அந்த ஆளை பார்த்தாலே கொஞ்சம் பயங்கரமாக தான் இருப்பான். அவனை வச்சு கேம்லாம் கூட, பேய் கேம்லாம் மாதிரி கூட வந்திருக்குன்னு நினைக்கிறேன். அந்த ஈவில் சர்ஜன் மாதிரி கேம்ஸ்லாம் வந்துச்சுன்னா அந்த ஆளை தான் இன்ஸ்பிரேஷனாக வைப்பாங்க. ஸோ இந்த கேமில் கூட வருது, ஆனால் அந்த ஆளை காட்டல. பட் லபாட்டமி அந்த ஆளோட பேர், அந்த வச்சதுக்கான பேர் வச்சு காட்டுறாங்க பாருங்கள். ஸோ இவன் ரெண்டு டூல் தான். இப்போது ஒரு வீட்டில் வந்து, எங்கள் வீட்டில் வந்து கொஞ்சம் இந்த மாதிரி மூளை இது இல்லை, கொஞ்சம் இதாக இருக்குப்பா, நீங்கள் வந்து உங்கள் ட்ரீட்மெண்ட் ஆரம்பினா அவன் வந்துடுவான். வந்துட்டு கட்டி போடுங்க கை காலெலாம், அனஸ்தீஷியா கொஞ்சோண்டு கொடுத்துட்டு அவ்வளோதான், அப்படியே டங் அப்படின்ட்டு சுற்றி எல்லோரும் பார்க்கும்போதே அப்படியே வச்சு தட்டிட்டு ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் தான் இந்த ப்ரொசீஜர்னுவான். கேட்டால் அவன்ட்டு கண்ணாப்பின்னு எத்தனை பேர் திரும்ப அதை பண்ணியிருக்கான், கிட்டத்தட்ட 20,000க்கு மேலே. அது அஃபிஷியலாக 20,000 பேர், அன்அஃபிஷியலாக எவ்வளோ பேருக்கு பண்ணி விட்ருக்கான் இந்த ஆப்ரேஷன் பண்ணி. இதனால நிறைய பேருக்கு என்ன இருக்குன்னா, சில பேருக்கு வந்து ஏதோ கொஞ்சோண்டு சரியாக இருக்குதுன்றாங்க, நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா லைஃப் லாங் ப்ராப்ளம்மு. ஸோ அந்த கெனடின்னு சொன்னல பிரசிடெண்ட் ஜான் எஃப் கெனடி, அவனோட சிஸ்டர், கசினோ சொந்த சிஸ்டரோ தெரில, சிப்ளிங்கா இல்லாட்டி நெஃப்யூவான்னு தெரில. ஸோ கெனடியோட பொண்ணு, ஆனால்
அந்த ஜான் எஃப் கென்னடியோட அப்பாவோட பொண்ணு தான் அது. அந்த காலத்தில் சில பேருக்கு 2 ஒய்ஃப் 3 ஒய்ஃப்லாம் இருந்ததில்ல. ஸோ அப்படி ஏதாவது கூட இருந்திருக்கலாம், தெரில. ஆனால் அந்த பொண்ணு வந்து பைத்தியம் இருந்ததை மொத்தமாக பேரலைஸ் ஆக்கிட்டான். அது இவன் மூளையில் இப்படி கொடாஞ்சி விட்டனால அது வந்து சுத்தமாக இதாகிட்டாங்க. அந்த ஸ்டீஃபன் ஹாக்கின்ஸ் மாதிரி ஆயிடுச்சு அந்த பொண்ணு. கடைசி வரைக்கும் அவங்களால வந்து ஒன்றுமே ஃபுல் பாடி பேரலைஸ், அதாவது பார்ஷியல் பேரலைஸு, ஃபுல் பாடி பேரலைஸ் மாதிரி ஆக்கி விட்டான். யோசிச்சு பாருங்கள். ஸோ அந்த மாதிரி ஒரு டேஞ்சரஸான ஒரு ப்ரொசீஜர் இது. இதை தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த கேமில் இருக்கிற அந்த கேரக்டருக்கு வந்து அவன் பண்ணியிருக்கான் போல இருக்குது. எனக்கு அதுதான் பயமாக இருக்குது. அந்த மாதிரி சீன் இந்த கேமில் காமிச்சாங்கன்னா கொடூரமாக இருக்குமே. அந்த இதை திறக்க முடியல, அந்த பீரோ மாதிரி இருக்குல்ல, அதை இதுக்கும் ஏதாவது க்ளூ இருக்குமோ? ஒருவேளை இந்த இதுக்கும் பின்னாடி ஏதாவது இருக்குமா? இது ஏதோ ஒரு பெட்ரூம் இருக்கு. Dorsetto seems to have a deranging effect on people living close by. It has a history of creating cults devoted to some நம்மளுக்கு கிடைச்ச க்ளூவை வச்சு அவகிட்ட கேக்குறான். Even the name Dorsetto refers to the cult existing here before the Civil War. Dorsetto was the name of an ancient fertility goddess worshipped in Syria. Dr. Gray and his friends, however, seem to prefer the black goat of the woods with 1,000 young, or Shub-Niggurath. And that name can only have come from my uncle's twisted mind. Shub-Niggurath. எல்லா பேரும் ஹிந்தி மாதிரி இருக்கு. இந்தியா ஈஜிப்துன்னு தான் தெரில. இதுக்கு ஏதோ ஒரு இது போட்டால் தான் ஓப்பன் ஆகும்னு வருது. கீழே இருக்க இந்த சிம்பிள் எதுவுமே பண்ண முடியலையே. இருங்க, அந்த பெட்டு இருக்கு. வெயிட் அ மினிட். ஹெல்ப் எமிலி ஹார்ட்வர்ட் லுக் ஃபார் க்ளூஸ். ஸ்னேக் டேகர். இங்கே ஏதோ கசங்கின பேப்பர் இருக்கே. Sometimes I think the place makes me worse. இதில் ஏதோ போட்டிருந்தது, ஐ ஆஃப் தி பொசஸ்ட். பொசஸ்டோட கண்ணில் வந்து இங்கே ஒரு ரூம் இருக்கு. எஸ், குட்டியா ஒரு இது வந்து வாக்கின் வார்ட்ரோப் போல இருக்கு. இல்லை கேலரி மாதிரி இருக்கு. என்னடா இது? ஒரு சாவி. எஸ், ஃபர்னிச்சர் கீ. ஒரு சாவி ஒன்று கிடச்சிது. உங்களுக்கு யாருக்காவது லொபாட்டமி வேணும்னா 1960s போனீங்கன்னா உங்களுக்கு வந்து யாருக்காவது பண்ணிக்கணும்னா பண்ணிக்கோங்க கைஸ். யோசிச்சு பாருங்கள், 1960s ஜஸ்ட்டு கொஞ்சம் வருஷம்தான். அதாவது நம்ம கிட்டத்தட்ட நம்மளோட தாத்தா பாட்டி இல்லை பேரண்ட்ஸு அவங்களாம் வாழ்ந்த காலகட்டத்தில் ஒருத்தனை வந்து இந்த மாதிரி பண்ணிகிட்டு இருந்திருக்கான் அஃபீஷியல். அதுவும் அமெரிக்காவில் ஃபுல்லாக வளைச்சி எல்லாருக்கும் பண்ணியிருக்கான். ஃபோன் வருது. அது திறந்த உடனே ஃபோன் வருது. எங்கள் ஃபோன் ஆன்சர் பண்ணுவோம். ஃபோன் இவன் டேபிளில் தானே இருக்கணும். ஆஃபீஸ் டேபிளில் தான் இருக்கணும். சீக்கிரமாக ஃபோன் எடுறா. ஹலோ. Hello? Detective Conby. Detective Conby. Jeremy. Jeremy is with the Dark Man. Jeremy வந்து டார்க் மேன் கூட இருக்கான். You can't save him. Well, I've done everything he wanted so far, and there's just one more thing on the list. I expect him to keep his promise and return Jeremy unharmed. Get out, Detective. While you still can. உன்னால இப்பவே போக முடிஞ்சா போயிடு டிடெக்டிவ், தப்பிச்சிடு அப்படின்றான். என்னது இது? அவன் நம்மளை பயமுறுத்துறான். உன்னால போக முடியும் போதே போயிடு இங்கிருந்து. மறுபடியும் அந்த மாய உலகத்தில் போய் மாட்டிக்காத, யாராலையும் காப்பாற்ற முடியாது அப்படின்றான். ஏய், இதில் அது செட் ஆகுது பாருங்களேன். ஆனால் இதோட பாஸ்வேர்டு எப்படி கண்டுபிடிக்கிறது? அந்த வௌவால்லாம் இருக்குது. இப்போ இதோட பாஸ்வேர்டு நம்மளுக்கு தெரியணுமே. ஒருவேளை இங்கே இருக்கு, இதுதான் பாஸ்வேர்டா? ஒரு பட்டர்ஃப்ளை இருக்குது,
1 2 சி இதுக்கும் அதுக்கு எப்படி சம்மந்தம் இருக்கும்? இருக்கலாம் ரெஃபரன்ஸு. நம்ம ஒரு வார்ட்ரோபை திறந்தோமே, அது என்ன இருக்குன்னு பார்க்கல. அதுக்குள்ளே ஒன்றுமே இல்லை. இதுக்கா இவ்வளோ கஷ்டப்பட்டு ஃபர்னிச்சரை திறந்தோம்? இந்த பொண்ணு கிட்ட தான் கேட்போம் டவுட். Think all of them are in this cult business? Even Jeremy? I'm not sure any of them have a choice at this point. We just need to find a way to stop all of this. இந்த கேம் இன்னைக்கு முடிச்சிடலாமா? இதோட முடிஞ்சிருமான்னு தெரியலையே. இன்னும் ஒரு சாப்டர் இருக்குது போல இருக்கு. இது நம்ம இப்போ 4th சாப்டரில் இருக்கோம்னு நினைக்கிறேன். அப்படின்னா இன்னும் ஒரு பார்ட் 5ல் முடியும்னு நினைக்கிறேன். மேட்ச் தி பேட்டர்ன் ஃபவுண்ட் ஆன் தி பெட்ரூம். ஹே எஸ் எஸ் எஸ், அந்த பெட்ரூமில் ஒரு பேட்டர்ன் இருக்குது பாருங்கள், அதை மேட்ச் பண்ணணும் அப்படின்னு போட்டிருக்கு. எஸ், அந்த தலிஸ்மானோட பேட்டர்ன் அப்படியே இருக்குது பாருங்கள். ஆனால் எப்படி அதை மேட்ச் பண்ணுறது? ஒன்று ஓகே ஓகே ஓகே, அவுட்டர் ரிங் மட்டும் அப்படி இருக்கணும். எஸ், அந்த ட்ரங்க் பொட்டியை காட்டுது. பெட்டு கிட்ட ஒரு ட்ரங்க் பொட்டி இருக்கு. இந்த சிம்பிள் தான் முன்னாடியே பார்த்தோமே, அதே இதை திருப்பி காட்டுது. அங்கே போன்னு சொல்லுது. You okay? You look a little frazzled. இப்போ பாருங்களேன், ஒரு கதவு மாதிரி திறந்திருக்கு. Stupid telephone. I know. I tried இப்போ இந்த calling the பொண்ணு police கண்ணுக்கு earlier. The தெரியுமா அது? telephone is completely dead. It's not. Yeah, no, the telephone isn't working. டெலிஃபோன் கம்ப்ளீட்டாக டெட் ஆகிடுச்சு, நீ எப்படி டெலிஃபோனில் பேசின அப்படின்னு கேட்குறா. உடனே டிரெக்டிவ் என்ன சொல்கிறான், ஆமாம் 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 ஒர்க் ஆகலை அப்படின்னு போய் சொல்கிறான். ஏன்னா அவனுக்கு மட்டும்தானே அது கேட்குது. என்னடா இது? Miss Hartwood, I think you're going to want to see this. இதை வந்து பாருங்களேன். Is there something in the closet? கிளாசெட்டில் ஏதாவது இருக்கா? There is. You don't see the very obvious gate leading to whatever உங்களால Jeremy's பார்க்க முடியல? madness is serving up next? I don't understand. Are you making some kind of fashion metaphor? I'm sorry, I don't have time for this. Can you just tell me what you're doing? You don't see. உன் கண்ணுக்கு தெரியலையா? It's fine. It's fine. Catch சரி, you நான் later. போயிட்டு வரேன். Are you going inside the closet? கிளாசெட்டுக்குள்ளே எதுக்கு போகிறீங்க Got a problem with that? அப்படின்ற. Do what you think is right, detective. உங்களுக்கு எது Sorry, சரின்னு படுதோ I mean- பண்ணுங்க டிடெக்டிவ். அப்போ Bye, அவன் Miss கண்ணுக்கு அது தெரியல, என் கண்ணுக்கு மட்டும்தான் தெரியுது. இங்கே பாருங்க, ஃபுல்லாக ஸ்னோவாக இருக்கு. என்னடா இது? நம்மளுக்கு மட்டும் தெரியுது. இந்த கேமுக்கு ஆக்சுவலாக இப்போ ஒரு மைனூட்டாக ஒரு லேக் மாதிரிலாம் வருது இல்லை, இதுக்கு வந்து பேட்ச் விட்ருக்காங்க. நான் பண்ணல அது எதுக்கு திருப்பி டவுன்லோட் பண்ணிட்டு அதுக்குள்ளே கேமை நான் முடிச்சிருவேன்ட்டு விட்டேன். இவ்வளோ தூரம் விளையாண்டுட்டு சேவ் ஃபைல் ஏதாவது டேமேஜ் ஆயிடுச்சுன்னா என்னடா இது? வழியே இல்லை. எப்படி இங்கேருந்து வெளில போகிறது? ஃபுல்லு ஸ்னோவாக இருக்கு. இங்கே ஒரு கேப் போகுது. இது ஏதோ ஒரு போட்டு மாதிரி இருக்குது பார்க்குறக்கு. இந்த இதுலேயும் ஒரு கேம்ப் ஃபயரா? நம்ம முன்னாடி வந்து ஈஜிப்து, அதில் வந்து இந்த இடம் ஸ்னோ இருக்குது பாருங்களேன். ஈஜிப்தில் போய் ஈஜிப்தா இல்லை வேறு இடமா இது? இது ஏதோ அண்டார்டிகாவா? என்ன இடம்னே தெரியலையே.
அப்போ எல்லா இடத்துலையும் ட்ராவல் பண்ணியிருக்கான் போல We இருக்கு. found the ancient stellarium perched on a cliff facing the Arctic Ocean after a day of sailing to Arctic north Ocean of the la. Eskimo encampment. Jacob van Oostad was our most keen member of the expedition. He had Expedition. been chasing down the source of a peculiar type of crystallized metal present in several sacred items among the natives on the northeast coast of Greenland. The site was a remarkable find for any explorer, and we were Actually, all Greenlandல enraptured யாருமே in வாழ the முடியாது. search for enlightenment and meaning. ஃபுல்லு ஐஸ் தான் இருக்கும். The surviving architecture seemed almost unearthly in origin and astonishingly sophisticated. The metal Jacob was searching for was abundant, almost ubiquitous. We were so taken by our find that we were surprised by the sun falling below the horizon. As we quickly picked up our gear, ready to head back to our camp, Jacob van Oostad declared that he wanted to stay. He was adamant. He was We adamant. begged him to reconsider. Huh? The night would be getting colder by the hour, and we feared for all our safety. Jacob refused, threatening us with violence if we wouldn't leave him Violent-ஆ alone. பிஹேவ் பண்ணனா. As the snowfall turned heavier, we left him there on his own. அவனை நாங்கள் அங்கேயே தனியாக The next விட்டுட்டோம். day, the weather became worse, and we had to spend hours enforcing our shelter as our tents became ஏன்னா அவன் அங்கேயே increasingly இருக்கிறேன்னு சொல்லிட்டு useless. இருந்தானா. The group had written off Jacob, Thinking he he must must be be dead. I had an urge. I had an urge to make one final attempt to save him, so I headed out as darkness fell with a handful of நான் அவனை flares தேடி திருப்பி and போனேன். headed toward the coast and up the climb towards the stellarium. That's when I saw him, அவனை நான் பார்த்தேன். transfixed by a burning sky, that celestial lantern. Jacob keeled over and let out a painful shriek that struck me with such fear and pity. He was crying in agony, for the cold weather had ravaged his flesh. I called out to him, and he turned to face me. நான் அவனை கூப்பிட்டான், His திரும்பி vacant பார்த்தான். stare held me in place like a needle through a butterfly, and he said, ஒரு பட்டாம்பூச்சியை குண்டூசி வச்சு குத்துன மாதிரி இருந்தது அவனோட பார்வை. "Go and never come back." And so I left. அவன் என்ன சொன்னான்னா, போ திருப்பி வராத அப்படின்னு சொன்னான். நான் அதுக்கப்புறம் அங்கேருந்து வந்துட்டேன் அப்படின்னு எழுதியிருக்கான். எதுக்காக அவன் அங்கே இருக்கணும்னு நினைக்கிறான் தெரியல. கிடைச்ச க்ளூ என்னென்னா, ஹேண்ட்ஃபுல் ஆஃப் ஃப்ளார்ஸ் அண்ட் ஹெட்டட் டுவர்ட்ஸ் தி கோஸ்ட். ஸோ கோஸ்ட்டை வந்து நம்ம ஃபாலோ பண்ணி போகணும். அண்ட் கிளைம்ப் அப் கோஸ்ட் அண்ட் அப் தி கிளைம் டுவர்ட்ஸ் தி ஸ்டெலாரியம்னா என்னன்னு தெரில. ஸோ அந்த ஸ்டெலாரியம் மேலே வந்து நம்ம கிளைம் பண்ணணும்னு தெரியுது. ஏன்ஷியன் ஸ்டெலாரியம் ஜேக்கப் வேன் ஸ்டாட்டே. ஓகே, இதுதான் நம்மளுக்கு கிடைச்ச க்ளூ. இந்த இடத்துலேருந்து நம்ம வந்து ஃபாலோ பண்ண வேண்டியது அது. இதுதான் அந்த கேம்ப் இருக்கு பாருங்க. Gotta find more bullets. ஃபுல் ஆஃப் புல்லட்டா? புல்லட்டே இல்லையே. ஃப்ளார் கன்னு. ஃப்ளார் கன் எடுக்கணும். அதோட ஆமோ அது. ஓகே, அந்த ஃப்ளார் கன் இருந்தால் மட்டும்தான் இந்த பாதையில் போக முடியும் போல இருக்கு முன்னோக்கி. புரியுதுங்களா? இல்லாட்டி நம்மளால் முன்னாடி போக முடியாது. சூப்பரில் ஐஸ் பிக்கு. இதை பாருங்க, அவங்க அந்த இதில் பெட்டு அந்த இதெல்லாம் எடுத்துகிட்டு வருவாங்களா ஐஸில். அந்த இது இந்த உலகத்திலே ரொம்ப கொடூரமானது இந்த குளிர் தாங்க. ஹீட்டை கூட எவ்வளோ வேணாலும் நீங்கள் தாங்கிடலாம். இப்போ துபாயில் போய் பாலைவனத்தில் போய் விட்டிங்கன்னா கூட இதை பாஸ் பண்ணிடுறேன். இந்த ஆடு ஜீவிதமாக ஏதோ ஒரு படத்தை சொல்கிறானுங்கள்ல, அவன் அவ்வளோ கஷ்டப்பட்டு வந்தான் அது இதுன்ட்டு. அதெல்லாம் வந்து கஷ்டம்தான் இல்லைன்னு சொல்ல. ஆனால் அதே வந்து போய் அண்டார்டிகாலேயோ இல்லை வேறு எங்கேயோ போய் அந்த மாதிரி ஹிமாலயாஸ்லேயோ அந்த மாதிரி போய் குளூரில் போய் சர்வை பண்ணி பார்க்க சொல்லுங்கள். இருக்கலே ஃபஸ்ட்டு வந்து அதுதான். ஒரு 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 சில்லான ஒரு பிளேஸில் வந்து நீங்கள் மனுஷன் வந்து கோல்டான ஒரு பிளேஸில் வந்து சர்வே பண்ணவே முடியாது. ஹாட்டான அதேமாதிரி ரொம்ப
எக்ஸ்ட்ரீம் ஹாட்னா வந்து இந்த பாயிலிங் டெம்பரேச்சர்ன்றது தான். நம்ம சூரிய வெளிச்சம் வந்து அந்த அளவுக்கு வந்து ரொம்பலாம் வந்து இது கிடையாது. அடிக்கும், இருக்கும், ஹீட் இருக்கும். ஆனால் நம்மளால் வந்து உயிர் வாழ முடியும். ஆனால் குளிர் வந்து மனுஷனால் வந்து தாங்க முடியாது. ஸோ அது வந்து ரொம்ப வந்து டேஞ்சர். இட் கேன் கில். அது ரொம்ப ரொம்ப ஃபேட்டல். நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக நம்ம வந்து செத்து போய்டும். அப்படியே ஃப்ரீஸ் ஒரு செகண்டில் வந்து ஃப்ரீஸ் ஆகி செத்து போனவங்களாம் இருக்காங்க ஹிஸ்ட்ரியில். அதாவது நான் ஆர்டிஃபிஷியலாக சொல்ல, மேன்மேடாக சொல்ல, நேச்சராக இதே சொல்கிறேன். அந்த மாதிரி வந்து மிஸ்டீரியஸான விஷயம்லாம் நடந்திருக்கு. திடீர்னு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆள் வந்துட்டு அப்படியே சிரிச்சுக்கிட்டே அப்படியே வந்து ஃப்ரீஸ் ஆகி அப்படியே இறந்து போயிட்டான். அப்போ அவன் என்ன ஃப்ரீஸ் ஆகும்போது குளிர் நடுங்கிட்டு தானே இருப்பான். அப்படி சிரிச்சுக்கிட்டே இருக்கும்போது எப்படி ஃப்ரீஸ் ஆகி செத்து போவான். ஸோ இந்த மாதிரிலாம் நிறையா வந்து ரெக்கார்ட்ஸ் இருக்குது. அதாவது கேம்ப் ஃபயரில் உட்காந்துக்கிட்டு அப்படி குளிருக்கு இப்படி உட்காந்துருப்பாங்களே சிரிச்சுக்கிட்டே ஜாலியாக இருக்க மாதிரி, டக்குன்னு வந்து ஃப்ரீஸ் ஆகி அப்படியே அவன் எப்படி இருந்தானோ அப்படியே சிரிச்சுக்கிட்டே அப்படியே இருக்கிற மாதிரிலாம் வந்து இருந்திருக்கு ஹிஸ்ட்ரியில். ரீசெண்ட்டுன்னு சொல்ல முடியாது, ஒரு லாஸ்ட்டு ஒரு 100 இயர்ஸ்க்குள்ளே சொல்கிறேன். இந்த மாதிரி இன்சிடென்ட்ஸ்லாம் வந்து நடந்திருக்கு. அப்புறம் இன்னொன்று, இந்த கிரீன்லாண்டு ஐஸ்லாண்டுன்னு எவன்டா பேர் வச்சான்? அது நீங்களே இது எனக்கு எப்போ தெரியுமா இந்த இதை வந்து நான் கேட்டிருப்பேன். நீங்கள் யோசிக்கிறீங்க, இது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு 3rd ஸ்டாண்டர்ட் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேயே நான் இந்த கேள்வியை கேட்டேன். அதாவது தப்பாக இந்த மாதிரி சொல்லி கொடுக்குறீங்க அப்படின்னோடனே, அதெல்லாம் இல்லை, அது என்ன பேர் வச்சாங்களோ அதுதான் பண்ணணும் போது அதுக்கு அடி வாங்கினேன் ஒரு தடவை. அது வந்து செல்லமாடி தான் வாங்கினேன் டீச்சர்ஸ் கிட்ட. என்னென்னா லைக் கிரீன்லாண்டு வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லு ஐஸாக இருக்குது. அதுக்கு வந்து கிரீன்லாண்டுன்னு பேர் வச்சுக்கிறானுங்க பிரிட்டிஷ்காரனுங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஐஸ்லாண்டுன்னு சொல்கிறானுங்க. அங்கே பார்த்தா நல்லா பச்சை பசேல்னு இருக்குது, அதுக்கு பார்த்தா ஐஸ்லாண்டுன்னு பேர் வச்சுக்கிறானுங்க. ஏன்டா அது கேட்டேன். அது எனக்கு எக்ஸ்ப்ளனேஷன் ஒழுங்காக கொடுக்கல அவங்க. அப்போ வந்து கேட்டேன், அதெல்லாம் தெரியாது, இதுதான் வந்து கிரீன்லாண்டு, இதுதான் ஐஸ்லாண்டு அப்படின்னாங்க. ஸோ அப்போவே பாருங்கள், இன்டர்நெட் இல்லாத ஒரு டைம்லேயே அதை நான் கரெக்டாக வந்து கேட்டிருக்கேன். கேட்டதுக்கு நான் நினச்சேன் ஐஸ்லாண்ட்னா ஃபுல்லாக ஐஸாக இருக்கும், கிரீன்லாண்ட்னா க்ரீன் இதாக இருக்கும் அப்படின்ற மாதிரி நான் அதை வந்து டவுட்டை கேட்டேன். ஸோ அந்த மாதிரி அதை பற்றி நான் அப்புறம் படித்தேன். அது வந்து இல்லை, தப்பு, கிரீன்லாண்ட்னா அதுக்கு வந்து ரியாலிட்டியில் வந்து அங்கே தான் வந்து ஐஸாக இருக்குது ஃபுல்லாக. எக்ஸ்பீடிஷன்ஸ்லாம் அங்கே தான் வந்து வெள்ளைக்காரனுங்க நிறையா போயிருக்காங்க. பிரிட்டிஷ் நம்ம இந்தியா ரூல் பண்ணிச்சுல அந்த டைமில் கூட அதை வச்சு ஒரு படம் கூட வந்திருக்கு. ஸோ ஐஸ்லாண்டில் பார்த்திங்கன்னா மனுஷங்க வாழ்கிறாங்க, இப்போயும் வந்து மனுஷங்க இருக்காங்க. அப்புறம் எதுக்கு அதுக்கு ஐஸ்லாண்ட்? ஒரு வேளை 100-200 வருஷத்துக்கு முன்னாடி நம்மளை ரூல் பண்ணுறதால, ஸோ அந்த டைமில் வந்து இருந்திருக்கும் போல இருக்குது. 16th century 17th century அதுக்கு முன்னாடி ஏதோ ஒரு காலத்தில். ஏன்னா பிரிட்டிஷ் அவங்களோட பக்கத்தில் தானே இருக்குது. ஸோ அவங்க அந்த காலத்தில் ஏதாவது அது பேர் வச்சுருக்கலாம். அப்போ வந்து அப்படியே உல்ட்டாவாக இருந்திருக்கும் போல இருக்குது. அது ஃபுல்லாக ஐஸு, இது ஃபுல்லாக கிரீன்லாண்டாக இருந்திருக்கும் போல இருக்குது. ஆனால் இப்போ ப்ரெசென்ட்டில் மாற்றணும்ல, பேர் அப்படியே வச்சுட்டானுங்கன்னா அது தப்பாக இருக்குல்ல. ஸோ அந்த கேள்வி வந்து கேட்டு ஒரு தடவை அடி வாங்கினேன். ஒரு தடவை இல்லை, பல தடவை வாங்கியிருக்கேன். என்ன இந்த ஃப்ளார் ஒர்க்கே ஆகல? ஈஸ்ட் தானே நம்ம போனோம். வெயிட் அ செகண்ட், இப்படி போவோம். போவே முடியல. Disheartened by his failure to make Emily understand what he Oh, was okay, doing. okay. Light your way forward. Actually felt better seeing the frozen hell before him. There was a finality to it. Its clear symbolic The dark man's desert made him realize this was the end. Soon it would all be over. ஸோ நம்ம கேமோட எண்டிங்கை நெருங்கிட்டோம்னு நினைக்கிறேன். Disheartened by his failure to make Emily understand what he was doing, Detective Conby actually felt better seeing the frozen hell before him. அந்த பொண்ணு கூப்பிட்டு காமிச்சா கண்ணுக்கு தெரியல. ஸோ தே வாஸ் அது பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போயிட்டாரு. இட்ஸ் கிளியர்லி சிம்பாலிக் ஆப்போசிட் டு தி டார்க் மேன்ஸ் டெசர்ட். ஆமாம், அந்த டார்க் மேன் டெசர்ட்டுக்கு ஆப்போசிட்டாக இந்த பிளேஸ் இருக்குது. அவன் வந்து பார்த்திங்கன்னா பாலைவனத்தில் வாழ்கிறவன். அதாவது ஈஜிப்தியன்ஸ்லாம் வந்து பாலைவனத்தில் தானே வாழ்ந்துருக்காங்க. அவங்களுக்கு ஸ்னோவை பற்றி தெரியுமா என்னன்னு தெரில. ஆனால் எப்படி இவன் வந்து ஸ்னோ ரீஜனில் வந்துட்டு இந்த தடவை வந்தது அப்படின்னு தெரில. திஸ் வாஸ் தி எண்ட். சூன் இட் வுட் ஆல் பி ஓவர்.
நம்ம இந்த ஃப்ளார் கன்னை வந்து ஏரில் அடிக்கணும், ஸ்கையில் அப்படி. அங்கே பாருங்க, அந்த ஃப்ளாக் எங்கே இருக்குன்னு கண்டுபிடிக்கணும். தோ கீப் கோயிங். ஐயோ, கண்ணே தெரியலையே, இந்த இடத்துலையும் ஒன்றும் இல்லை. நம்ம கண்ணுக்கு எதுவுமே தெரியலையே, ஃப்ளாகே இல்லையே. அந்த நெருப்பு இருந்தால் தான் நம்மளால சர்வை பண்ண முடியும். அந்த சைடு ஃபுல்லு மழை தான் இருக்கு. எஸ், அங்கே இருக்கு. இந்த சேலஞ்ச் வேற லெவலில் இருக்கு. இதெல்லாம் நவுறவே முடியல. ஏதோ பக்ல மாட்டிக்கிட்டேனா? உச்சம். சேவ். கிரீன்லேண்ட். தெரிஞ்சு ஒரு பாஸ் ஃபைட் வச்சு முடிப்பானுங்கன்னு நினைக்கிறேன். வேற என்னமோ ஒன்று எடுக்கணுமே. We found the ancient still up. அவ்வளோதான். வேற 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 There's a flag.
எங்கடா ஃப்ளாகே தெரில கண்ணுக்கு. இது என்ன ஆல்ரெடி லைட் எரியுது, ஆல்ரெடி வந்த வழி மாதிரி இருக்கு. ஐயோ கடைசி ஃப்ளாரு போச்சு, செத்தேன், ஃப்ரீஸ் ஆக போகிறேன். காலி. ரொம்பவே டஃப்பாக இருக்கே. செத்துடுறா ஊர்லேயே நடுங்கி சாக போகிறான் நம்ம. ஆக்சுவலாக அது நான் நினச்சேன் அந்த ஸ்னோ போகிற டைரெக்ஷன்லேயே போயிடலாம், ஈஸியாக இருக்கும்னு நினச்சேன். அப்படிலாம் இல்லை, இது கரெக்டாக வச்சுக்கிறானுங்க. கரெக்டாக எப்படி வச்சா டஃப்பாக இருக்குமோ அப்படி இருக்கு. அந்த டைரி எல்லாம் எடுத்து வச்சுல. ஓகே, அது கீழே வரும்போது தான் தெரியுது. ஒரு டைரக்ஷன்லேயே இல்லை போல இருக்கேன்.
ஃப்ளாகே கண்ணுக்கு தெரியல. இங்கே ஏதோ இருக்க மாதிரி இருக்கே. போய் பார்ப்போம். அங்கே இருக்கு. கண்டுபிடிச்சிட்டேன். லைட் ஏத்துறா. இன்னும் கொஞ்சம் தூரம் தான். ஏதோ மேலே வழி போகுது. எஸ், ஒரு பாத்வே மாதிரி. இங்கே பாருங்க, அரோரா. வாவ், அந்த அரோரா தெரியுது பாருங்க. இதுவும் லைஃப்பில் ஒரு நாள் பார்த்துடணுங்க இந்த அரோராவை. இது எப்படி தெரியுது பாருங்களேன். அது அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு, நம்ம பூமியோட மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து ஆர்டிக் ஓஷன், அதான் ஆர்டிக் ரீஜன்லேயும் அண்டார்டிக்கில் இருந்தும் பார்க்க முடியும். நார்த் போல் சவுத் போல் சொல்லுவோம்ல, அந்த 2 இடத்துலையும் இதை பார்க்க முடியும். மெயினாக ஆர்டிக்கில் தான் வந்து பார்த்திங்கன்னா இது சூப்பராக வந்து இந்த மாதிரி பார்த்திங்கன்னா பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். வாவ், அது மாதிரி ஏலியன் இது மாதிரி இருக்குது பாருங்களேன். அப்படியே பார்க்குறக்கு லேயராக. இதை வந்து நான் விஆரில் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன். நான் அதை நேரில் போன மாதிரியே இருக்கும்ல விஆர் ஹெட்செட்டில் பார்த்தா. என்னங்க அது மேலே என்னமோ இருக்குது. ஏதோ ஒன்று பூதம் மாதிரி இல்லை, என்ன அது? ஏதோ ஒன்று அங்கே ஸ்பின் ஆகுது. ஆனால் எனக்கு இதை பார்த்தே ரசிக்கணும் போல இருக்கு. செம்மையாக இருக்கு. இதெல்லாம் அந்த ஏலியன் இது மாதிரி சம் கைண்ட் ஆஃப் நம்ம மனுஷனுக்கு வந்து பார்த்திங்கன்னா வித்தியாசமாக தெரியுது இல்லை கண்ணுக்கே. ஃபிசிக்கல் ஸ்பெக்ட்ரமாக தெரியுது பாருங்க. அதெல்லாம் அதிசயம். அரோரா. என்னது? யூஸ் ஃப்ளேர் கன் டு லைட் அப் தி ஸ்கை. ஓ, அந்த மிஷன் ஓவரா? ஓகே. அது ஏதோ அடிச்சு சாடிக்கணும் போல இருக்கு. ட்ரிங்க்ஸ் நிறைய இருக்கு. அதுக்கு லைட் ஆகாதுன்னு நினைக்கிறேன் அந்த பேய்க்கு. அங்கே ஏதோ ஒன்று இருக்குங்க பெருசாக சுற்றிக்கிட்டு இருக்கு. அது என்னது? இது மான்ஸ்டரா இல்லை ஏதாவது இதுவா? அது என்னன்னு தெரியல. நம்ம போவோம். இன்வெஸ்டிகேட் தி ruins. சொர்க்கம் மாதிரி இருக்கு. என்னங்க? அங்கே பாருங்களேன், ஏதோ ஒன்று இருக்கு அங்கே. மனுஷன் மாதிரி ஏதோ ஒன்று நிற்குதுங்க அங்கே. ட்ரெஸ்லாம் போட்டுக்கிட்டு. பிஸ்டல் ஆமோ. ஒருவேளை பேயா இருக்குமோ அது? அங்கே ஏதோ ஒரு மனுஷன் மாதிரி ஒரு உருவம் நிற்குது. Hey you! யார் What நீ? are you doing here? What is this place? அம்மா பேய்ங்க அது. Detective. You're not. இங்க இருந்து போயிடு. Oh, take இங்க it easy. இருக்க I'm not கூடாது your அப்படின்னு. enemy. Oh, you're wrong, Detective. You're wrong. ஏய். அம்மா. ஐயோ, என்னங்க வெட்டி போட்டுச்சு அது. பார்க்க கொடூரமா இருக்கே அது. என்ன உருவன்னே தெரியல. அதை எப்படி சாவடிக்க போறேன்னு தெரியல. Hey you! ஷார்ட் கன் வச்சு ஃபயர் What are you பண்ணுவோம். doing here? What is this place?
கட்சீன். Turn back, detective. டாட்ச் பண்ணணும்னு நினைக்கிறான். Whoa, take it easy. I'm not your enemy. Oh, you're wrong, detective. You're wrong. செத்திச்சுடாப்பா. அதுவே நிறைய வருமோ? அந்த மனுஷனை கொண்டுட்டேன் எப்படியோ. இவன் தாங்க கொண்டிருக்கான். மூஞ்சி பார்த்தீங்களா, ஆக்டோபஸ் மாதிரி இருக்கு. அடிங்க ஆக்டோபஸ் மூஞ்சா. வேற ஏதாவது இருக்காங்க? இல்லை, போகலாம் தைரியமா. இந்த இடத்த இன்ஸ்பெக்ட் பண்ணி பார்க்கணும். என்னங்க இது, சொர்க்கம் மாதிரி இருக்கு இந்த இடம். அந்த அரோராவோட லைட் வந்து இது மேலே படுது. பச்சை கலரில் அப்படியே இருக்கு பாருங்க. இது வேற வியர்டாக இருக்கு இந்த இடம். இது என்னது இது? ஆமாம், ரீலோட் பண்ணிக்கலாம். எல்லாமே ரீலோடில் இருக்கா? ஃபுல் டைட். என்னடா இது? டேகர் அலிஸ்மான். வாவ், இது ஏதோ ஒரு பெரிய சைஸ் இதுங்க. பெரிய சைஸ் டலிஸ்மானு. Of course, the Taurus. I figured you wouldn't want your stars aligned, Jeremy. வாவ், அந்த ஸ்டார் மாதிரி இதை அலைன் பண்ணணும். அந்த லைட்டு பாருங்க. ஸ்விட்ச் டிஸ்க், ரொட்டேட் டிஸ்க். ஓகே, அந்த பேட்டர்னை கரெக்டாக அலைன் பண்ணுமே. நம்ம டிடெக்டிவும் சேர்ந்து சுற்றுறோம். ஓகே ஓகே, அந்த லைட்டு ஃபுல்லாக அது மேலே படணும். எஸ், உள்ள லைட்டு வந்துடுச்சு. கமான். எஸ், இந்த லைட் எரியல. அதை ஆக்டிவேட் பண்ணிட்டோம். அது எல்லா பவரையும் யூஸ் பண்ணுது. வா, ஐயோ, அதுக்குள்ள பாருங்களேன், யூனிவர்ஸே இருக்கு. இவன் என்ன மாறுறான்? மொத்த யூனிவர்ஸையும் அதை அப்சார்ப் பண்ணுது. வா, ஆனா இவன் மான்ஸ்டரா மாறிட்டானே. அந்த டேகரை வச்சு குத்து அவனை. Come on, detective. Your only chance. ஐயோ, ஐயோ, குத்துறா, அதை கண்ணு குத்துறா. சாவு.
கமான் டிடெக்டிவ், கமான் டிடெக்டிவ், கமான் டிடெக்டிவ். என்ன கொடூரமா இருக்குது. என்ன இழுத்துட்டு போயிடுச்சு. ஐயோ, இது எல்லாமே அந்த வார்ட்ரோப்குள்ள நடக்குது. அங்க பாருங்க, ரூமா அது இழுத்துட்டு போகுது பாருங்க. அது ஈஜிப்டுக்குள்ள போகுது, ஒவ்வொரு இடமா டிராவல் பண்ணி எடுத்துட்டு போகுது. சத்திய சக்தி அதோட சவப்பெட்டிக்கே போயிடுச்சு கடைசியில. அதை நம்ம டிடெக்டிவ் கட்டி விட்டாரு. அது போகும்போது நம்மளும் இழுத்துட்டு போகுது பாருங்களேன். கொட்டமா இருக்குது. அது கண்ணில் குத்துற உடனே செத்துடுச்சு. ஐ திங்க் ஐ கில்ட் இட். ஏ ஜெரமே, அவன் தான். அவன் கண்ணில் பாருங்க, ஐஸ் பிக் வச்சு குத்திட்டேன். ஐயோ டார்க் மேன், இவன் என்ன வந்துட்டான். அப்ப இவன் இல்லையா அது? ஐயோ ஓடுறான். நான் எல்லாமே பண்ணிட்டேனே. Stupid charlatan. What more do you want from me? You want me to lose my mind? என்ன அவனை அடிச்சிட்டான். இவனுக்கு பைத்தியம் பிடிச்சிச்சு போல இருக்கு. கழுத்துல இன்ஜெக்ஷனை போட்டாங்க. ஓகே அந்த மெய்டை போட்டு அடிச்சிட்டான். அப்ப எல்லாமே இவனோட கற்பனை போல இருக்கு. ஆனா அவன் கண்ணில் குத்திட்டான் பார்த்தீங்களா அந்த ஐஸ் பிக்கை வச்சு. சாப்டர் 5 என்னங்க போட்டு குழப்பறானுங்க கேமு. ஷட்டர் ஐலண்ட் படம் பார்த்த மாதிரி இருக்குது. புரியுது, பட் இது கேமாக இருக்கனால டக்குன்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியல. பெருசாக இருக்கா. இப்போ ஒரு 2 மணி நேரம் படம்னா டக்குன்னு புரிஞ்சிடும். இது நம்ம மணிக்கணக்காக விளையாடுற ஒரு கேம்ன்றனால இவ்வளோ பெரிய ஸ்டோரியை ஷார்ட்டாக ஓரளவுக்கு புரியுது. என்ன அந்த பொண்ணு வருது. எஞ்சிட்டியா? கடைசியில் இவனு இந்த பைத்தியங்களோட பைத்தியங்களாயிட்டான் போல இருக்கு. எங்க கூட வா விளையாடலாம் அப்படின்றான். என்னங்க ஆளவந்தான் படத்துல வர மாதிரி இருக்கு. என்ன பண்ண மொட்டை ஒன்று மேன் ஹேண்ட்லிங் பண்ணதுக்கு மன்னிச்சிரு. நீ சைக்காலஜிக்கலா பிரேக் டவுன் ஆயிட்ட. டாக்டர் கிரேவை பஞ்ச் பண்ணிட்டீங்க நீங்க. எல்லாமே சரியாயிடுச்சா? நிஜமாவா? எந்திரிங்க. என்னங்க எல்லாமே இவ்வளவு பாசமா இருக்காங்க. இது சரியில்லையே. Well, if it isn't the hero of the day. How are you feeling, detective? Never better. How about you two? டாக்டர் கிரேவும் ஜெரமியும் இருக்காங்க. I didn't do too much damage, did I? நான் ரொம்ப டேமேஜ் பண்ணில்லையே. Things are fine. Very quiet. What's up with him? Painkillers? Painkiller கொடுத்திருக்கீங்களா? You see, despite you having the finesse of a one-eyed butcher, you managed to lobotomize dear Jeremy. நீ எப்படியோ ஒரு வகையில லெபட்டமைஸ் பண்ணிட்ட அவனை அப்படின்றான். அதனால தான் அப்படி ஒரு மாதிரி இருக்கான். சுயநினைவு இல்லாத மாதிரி இருக்கான் அப்படின்றான். பட் அவர் உயிரோட இருப்பாரா? ஆமா. அவன் ஒரு நடைப்பிணம் மாதிரி தான். அவனுக்கு சாப்பாடு கொடுத்தா அவன் ஆட்டுக்கு சாப்பிட்டுட்டு அமைதியா இருப்பான். நம்மளை டிஸ்டர்ப் பண்ண மாட்டான் இனிமே அப்படின்றாரு டாக்டர் கிரே. அப்போ இப்படி தாங்க இருக்கும். லெபட்டமி பண்ணிட்டா அந்த ஆளுங்க வந்து, அதாவது அவங்களுக்கு என்னன்னே தெரியாது. அப்படியே ஒரு குழந்தை மாதிரி அப்படியே பேன் அப்படி இருப்பாங்கல்ல, அந்த மாதிரி உயிர் இருக்கும். ஆனால் அவங்க என்ன பண்ணுறாங்க ஏது பண்ணுறாங்கன்னு தெரியாது. ஆனால் அந்த இது அக்ரெசிவாக இருக்க மாட்டாங்க. இப்போ இவன் இருக்கான்லாம் இந்த மாதிரி இருப்பாங்க. சில பேர் பேரலைஸ் ஆகிடுவாங்க. ஸோ நான் என்ன பண்ணிட்டேன், கண்ணில் அந்த கத்தி வச்சு குத்துனது, அந்த பேய் கண்ணில் குத்துனேன்னு சொல்லிட்டு இவன் கண்ணில் குத்துனதில் இவன் வந்து அந்த மூளை வந்து குழம்பி இதாகிட்டான் போல இருக்குது. ஆனால் நீ சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிட்டேன் அந்த ஆப்ரேஷனை அப்படின்றான். என்னடா காமெடி பண்ணுறீங்க? Does Emily know about Jeremy's condition? Yes. She seems to be handling ஜெரமியை பற்றி அவங்களோட வாரிசு அந்த பொண்ணுக்கு சொல்லிட்டீங்களா அப்படின்னு கேட்குறாரு. சொல்லிட்டோம் எமிலி கிட்ட. ஆனால் அவனுக்கு ஒரு கண்ணு போயிடுச்சா இல்லை அவனுக்கு இப்போதைக்கு அந்த ஆப்ரேஷன் பண்ணியிருக்கனால கண்ணில் கட்டு போட்டிருக்காங்களான்னு தெரியல.
இதோ இவ்வளோ இருக்கா? இவ்வளோ என்ன இங்கே இருக்கா? இவெல்லாம் செத்து போயிட்டாள், எப்படி உயிரோட இருக்கா? ஏதோ சரியில்லைங்க, இது வேற உலகத்துக்கு நான் வந்துட்டேனா? You too, detective. எல்லாமே நார்மலாக இருக்கு இப்போ. It's no Mardi Gras, but it ain't ஏதோ bad. சரியா எனக்கு படலையே. சாப்டர் 5னு கேம் வந்திருக்கு, ஆனால் எல்லாம் சரியாயிடுச்சுன்னு இருக்காதே. அப்படியே பாருங்களேன், அப்படியே 100% எல்லாம் நல்லவங்களா மாறின மாதிரி இல்லை. இங்கே இருக்கிறவங்க எல்லாருமே கெட்டவங்களா இருந்தாங்க கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி. எப்படி அது? இதோ அந்த மெய்டு கூட பாருங்க நம்மளுக்காக சமைச்சு வச்சிருக்கு ஏதோ. Good to see you back on your feet, detective. Have some gumbo. Thanks. I'll save it for later. நல்லா கறி குழம்பு வச்சிருக்குது போல இருக்கு. ஆஃப்ரிக்கன் ஸ்டைலில் வந்து கறி குழம்பு வச்சிருக்கு. நாட்டுக்கோழின்னு நினைக்கிறேன். அடிச்சு போட்டு வச்சிருக்கு. இட்லிக்கு வச்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். இட்லி தோசை. இப்போ விடிய காலையிலன்னு நினைக்கிறேன். அந்த டைமில் அப்படியே சாப்பிட்டா நல்லாயிருக்கும். நைட்டில் சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும். அப்படியே அதில் கிரேவியில் அப்படியே டிப் பண்ணி நல்லா அப்படியே தோசையை போட்டு இல்லை இட்லியை போட்டு நல்லா அப்படியே ஊற வச்சு சாப்பிட்ணும். நல்லா காரமாக அப்படியே, காரம்னா ரொம்ப இல்லை, நல்லா மசாலாலாம் போட்டு திக்காக. வெயிட் ஃபார் மிஸ் ஹார்ட்வுட். வெயிட் பண்ணுவோம். That is one impressive tree. More impressive than you could ever. இந்த ட்ரீ என்ன இவ்வளோ பெருசாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறான். ஓகே. அங்கே பாருங்களேன், அந்த பொண்ணு, குட்டி பொண்ணு அந்த செடிக்கு ஏதோ மரத்துக்கு தண்ணி ஊற்றுது. எடுத்து தொட்டு தொட்டு வைக்குது. இந்த மரத்துக்கு தான் எல்லோரும் ப்ரே பண்ணுறாங்களோ. Hey kid, what are you up to? Preparing for the ceremony. I don't want to disappoint Mother. மதரா? அம்மாவை நான் கோவப்படுத்தக்கூடாது அப்படின்னு. நம்ம ஊர்லலாம் அம்மன் இதுன்னு சொல்லிட்டு மரத்தை கும்பிடுவோம்ல, அந்த மாதிரி அந்த சொல்லுதா தெரியலையே. நம்ம அம்மனை வந்து அம்மான்னு சொல்லுவோம்ல, அம்மாவுக்கு கோவம் வந்துடுச்சு, இது பண்ணுங்கடா, பூஜை பண்ணுங்க, அது பண்ணுங்கடா அப்படின்வாங்கல்ல, அந்த மாதிரி எதாவது சொல்லுதா? அவங்க ஊரில் அந்த மாதிரி அதை ஃபாலோ பண்ணுறாங்களான்னு தெரியல. ஏன்னா கேம் ஆஃப் த்ரோன்ஸ்லேயே காட்டுவாங்க பாருங்கள், அந்த நம்ம ஹீரோ இருப்பானே, அவன் பேர் என்ன, ஸ்டார்க் ஃபேமிலியில் எல்லாருமே பார்த்திங்கன்னா ட்ரீ தான் வந்து அவங்களோட சிம்பிளாக இருக்கும். உல்ஃபும் ட்ரீயும். உல்ஃபு வந்து அவங்களோட இது சிஜியல், அவங்களோட இது வந்து அதுதான் வரும், ட்ரீ தான் வரும், அவங்களோட எம்பார்க், அந்த இது அடையாளம். லானிஸ்டர்ஸ்க்கு வந்து லயனும் அப்புறம் இன்னும் ஏதோ ஒன்று வரும். இங்கே வந்தால் இந்த பொண்ணு இருக்குது. அவன் இருக்கானே இந்த பைத்தியக்காரன், இவங்கிட்ட பேசி பார்ப்போம் என்ன சொல்கிறாங்க. Alright, tell me what the hell's about to happen here. இங்கே என்ன நடக்க போகுதுன்னு சொல்ல. Every year we have a little turn the page ceremony by turn the the page ceremony. It's symbological. It's like life has its cycles of grief and happiness. ஒவ்வொரு தடவையும் லைஃப் சைக்கிள்ஸ் அப்போ இந்த மாதிரி ஆகும் அப்படின்னு ஏதோ சொல்கிறான். ஒருவேளை நான் காலத்தை கடந்து திருப்பியும் வந்துட்டேன்னா மல்டிவர்ஸ் மாதிரி அதில் ஏதோ ஒன்று வந்தது பார்த்தீங்களா, அந்த சர்க்கிளை ஒன்று ஸ்பின் பண்ணிக்கிட்டே இருந்துச்சு. அப்போ அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா யூனிவர்ஸே மொத்தம் அந்த அண்டமே தெரிஞ்சுது. இந்த கிருஷ்ணரோட வாயில் வந்து திறந்து பார்க்கும்போது அப்படியே இந்த மொத்த யூனிவர்ஸும் வந்து தெரிஞ்சிச்சு அப்படின்னு நம்ம அப்போவே பாருங்கள் யூனிவர்ஸை பற்றி நம்மளோட இதில் எழுதியிருக்கோம். யூனிவர்ஸ்னு ஒன்றே வந்து மனுஷன் வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு எவ்வளோ வருஷம் ஆச்சு. இப்போ நீங்கள் இப்போ லேட்டஸ்ட்டாக சொல்கிறான் வெள்ளைக்காரன், அவன் தான் கண்டுபிடிச்சான். நம்ம அந்த கதையிலே அதை எழுதியிருக்கோம். எப்படி நம்மளுக்கு அதெல்லாம் தெரியுது? அப்போ நம்ம அவங்களோட கொஞ்சம் ஓரளவுக்கு ஜீனியஸாக இருக்கும். கேட்டால் நம்ம வந்து இல்லை அவனுக்கு தான் ஜீனியஸ்னு இங்கே இருக்கிற சில நாய்ங்க வந்து முட்டு கொடுக்கும். நம்ம நிறைய விஷயத்த வந்து கண்டுபிடிச்சிருக்கோம். அது ஏதோ ஒரு வகையில் தப்பாக கண்டுபிடிச்சோமா கரெக்டாவோ அரைகுறையாக நம்மளுக்கு தெரிஞ்ச நாலேஜ் வச்சு அக்யூரேட்டாக. ஏன்னா அப்போ வந்து ரொம்ப இப்போ இருக்கிற அளவுக்கு டெக் இல்லைனாலும் மனுஷன் அந்த மேத்தமெட்டிக்கல் கால்குலேஷனும் அதெல்லாம் வந்து நிறைய இன்வென்ஷன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. பட் இப்போ இருக்கிற மாதிரி டிஜிட்டல் டெக்னாலஜி மாதிரி அப்போ இல்லை, எல்லாமே அனலாகு. அந்த மாதிரி ஏன்ஷியன் டெக்னாலஜிஸ் வந்து இருந்திருக்கு. ஆன்டிகத்தேரா பற்றி சொல்லியிருந்தேன்ல ஏற்கனவே. ஸோ அந்த மாதிரி தான் நம்மக்கிட்டேயும் வந்து அந்த மாதிரி டிவைசஸ்லாம் இருந்திருக்கு. மெக்கானிக்கல் டிவைசஸ்ஸு இந்த மாதிரி இதெல்லாம் நம்மளும் வந்து பண்ணியிருக்கோம்.
ஆனால் வீல் வந்து நம்ம இன்வென்ட் பண்ணலன்னு நினைக்கிறேன். எஸ், வீல் வந்து மனுஷங்க வந்து லேட் ஆச்சு. வீலுக்கு பதிலாக ஆல்டர்னேட்டிவான வீல் இல்லை யூஸ் பண்ணியிருக்கலாம் எனக்கு தெரிஞ்சு. இங்கே நம்ம மாட்டு வண்டி எப்போ ஃபஸ்ட்டு மனுஷங்க வந்து யூஸ் பண்ணாங்கன்னு தெரிஞ்சால் அது தெரிஞ்சிடும். இப்போ சேரியட்டு, குதிரை, தேர்லாம் இழுத்துட்டு போகிறாங்கல்ல, கோவிலில் தேர் இழுக்கிறாங்கல்ல, அது வீலில் தானே ஒர்க் ஆகுது. ஸோ மனுஷங்க வந்து அந்த மரத்தை உருட்டி எடுத்துகிட்டு போனாங்க அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, அதுவும் யூஸ் பண்ணியிருக்கோம் ஒரு வகையில். வீல் எப்போ வந்தது அக்யூரேட்டான்றது கண்டுபிடிச்சா தெரிஞ்சிடும். இந்தியாவில் வீல் எப்போ ஃபஸ்ட்டு மனுஷங்க வந்து யூஸ் பண்ண ஆரம்பித்தாங்க? 4000 வருஷம் 6000 வருஷத்துக்கு முன்னாடி வந்து யூஸ் பண்ணுறோமா என்ன? What are you looking for? இவன் எதுக்காக இங்கே நின்றுட்டு Just இருக்கான்? keeping an eye out for the storm. Radio says it could be a wild one. செம மழை பெய்யுன்றாங்க, அதான் இங்கே என்னன்னு பார்த்துட்ருக்கேன் அப்படின்றான். ஃபவுண்டைன் வேறு இருக்குது நடுவில். இருங்க, அந்த இதுக்குள்ளே போய் பார்ப்போம். இங்கே ஒரு டோர் இருந்தது, இதுக்குள்ளே போக முடியுதா? லாக் ஆகிருக்கு, உள்ளே போக முடியல. இந்த டோரு இதுவும் லாக் ஆகிருக்கு. கீழே ஒரு டோர் இருக்குமே, அல்ல அந்த இடத்துல அந்த பொம்பளை நிற்கிது, போக முடியல. சரி, நம்ம இது கொடுத்துடலாம். So how does this all work? You dance around chanting for the rich? Everyone knows what to do? Y'all know the new words. Mrs. Thompson, we talked about this. I'm not sure everyone is comfortable. Doctor, I insist. This is important. We've waited for so long, Doctor. Let's just go with the old song. Not every change is an improvement. Boss, good or bad, we need to move forward. All in, Doc. Let's bet it all. But we don't know what we're dealing with. It'll be okay, Doctor. Better even. என்னடா இது பயமுத்துதுங்க? அப்போ நம்ம பேய் உலகத்தில் தான் இன்னும் இருக்கும்னு நினைக்கிறேன். டார்க் மேனோட மைண்டுக்குள்ளே இருக்குமோ? என்ன நடக்குது இங்க? There praises in abundance to the black goat of the woods. Hear us, brother. Take pity பாட்டு on பாடுறாங்க us. ஏதோ. Take pity on us. என்னடா பிரேயர் பண்றானுங்க? Take pity on us. Hear us, Mother, and take pity on us. Take pity on us. Take pity on us. இதுங்க பண்ற பாட்டுல வியர்டா இருக்கு. சிரிக்குதுங்க பாருங்களா. என்னங்க மரத்துல தூக்க மாட்டி சாவறானுங்க? எங்க உயிர் உங்களுக்கு, எங்க உயிர் உங்களுக்கு அப்படின்றானுங்க. என்னடா நடக்குது? அந்த பொண்ணை கையில கட்டி தூக்குறான் அவன். இது எங்களோட சாக்ரிஃபைஸ், ஏத்துக்கோங்க அப்படின்றான். அவன் வந்துட்டா. சூப்பர். எங்க அங்கிள் இங்க இருந்து கூட்டிட்டு போங்க, இந்த இதெல்லாம் பைத்தியங்க. அப்படியே மரத்து மேலேயே தூக்கி போட்டா. அந்த மரத்துக்கு உயிர் இருக்குங்க, அழுவுது பாருங்க. ஆஹா, என்ன கை கால்லாம் முளைச்சிருக்கு அந்த மரத்துக்கு. ஐயோ, எல்லாரும் பிடிச்சி சாப்பிட போகுது அது. இது கொடூரமா இருக்குங்க அந்த மரம். ஒருத்தரை பிடிச்சி தின்னுது. அந்த குட்டி பொண்ணு மட்டும் தச்சு ஓடுது. ஐயோ, ரெண்ட குளிச்சு அப்படியே பீஸா போட்டுச்சு அவனை. வா, அது ஒரு துரத்திக்கிட்டே வருதுங்க நம்மள. Stop the black goat of the woods. ஓகே, அதை எப்படியா தடுத்து நிறுத்தணும். அது இங்கே பாருங்களேன், அந்த ஆள் அப்படியே 2 துண்டா கீழ்ச்சி போட்டுச்சுல, அவன் அப்படியே ரத்த கலரியா கிடக்குறான் பாருங்க. அங்கங்க ஒரு பணம் கிடக்கும். இதோ பாருங்க, உள்ள பிளட் பாத்துங்க. இதோ பாருங்க, இந்த பொண்ணை தூக்கி அப்படியே அடிச்சிடுச்சு, அந்த கம்பியில குத்தி சொருகி செத்துட்டா. ஒரு ஆளையும் கொண்டுட்டு போட்டுச்சு அது. பா,
மிதிச்சே கொண்டுடுச்சு இவளை. அந்த கருப்பாக இருந்தால அந்த பொண்ணு பாருங்க, மண்டை கிண்டெல்லாம் நசுங்கி அப்படியே கண்ணு பிதுங்கி வெளில வந்திருக்கு பாருங்க. ரியல் ஆக்சிடென்ட் ஆகி செத்தாங்கன்னா இப்படி தான் இருப்பாங்க. இதோட என்ன கொடூரமாக இருக்கும். பட் இது அந்த அளவுக்கு ஒரு ரியலிஸ்டிக் அளவுக்கு கொண்டு வந்திருக்கான். அந்த கை கால்லாம் உடஞ்சிருக்கு பாருங்க. இது பாருங்க, அந்த 2 துண்டா உடம்பு பீஸாக கிடக்கு. ஐயோ, இதெல்லாம் யூடியூப்ல ஏதாவது பண்ணிடுவானோ ரெஸ்ட்ரிக்ட்டு. இவ்வளோ கொடூரமாக இருக்கு. இங்கே ஒரு டெட் பாடி. இவளை மட்டும் எதுவுமே பண்ணலை, அது நசுக்கி மட்டும் தூக்கி போட்டுச்சு. இருங்க, சுட்டுலாமா? வேணாம், பாவம். அந்த மரம் வேற எங்கேயோ போயிடுச்சு, அது வேற துரத்திக்கிட்டே போனோம். எப்படி போகிறது? வழி இருக்கணுமே. பா, உடல்லாம் வெளில வந்து கிடக்கு. ஐயோ, கொடூரமாக இருக்கு. ஐ திங்க் அந்த வழியாக தான் நம்ம போகணும்னு நினைக்கிறேன். அந்த குட்டி பொண்ணு இது வழியில் தப்பிச்சு ஓடிச்சு. இவங்க அப்ஜெக்டிவ் என்னன்னு பார்ப்போம். Stop the black goat of the woods. Emily was இந்த ஒரு grateful ஷார்ட் that பிரேக் she didn't வந்துடுறேன். have to sit through whatever ceremony the people at Dorsetto had fashioned. Instead, they excused themselves and made their way to the front side of the house. With a tremendous sense of relief, Emily climbed into the car. She watched Comby ready the back seat for Jeremy in the rear-view mirror. What a long night, she thought. Thank God it's all over. Detective Comby returned just as the festivities were about to begin. Emily was grateful that she didn't have to sit through whatever ceremony the people at Dorsetto had fashioned. Instead, they excused themselves and made their way to the front side of the house. With a tremendous sense of relief, Emily climbed into the car. She watched Comby ready the back seat for Jeremy in the rear-view mirror. What a long night, she thought. Thank God it's all over. நம்ம எல்லாமே ஓவர்னு நினச்சா பார்த்தா அந்த மரமே கடைசியில் இப்படி வருது. இது எப்படி ஸ்டாப் பண்ணுறது? வழியே இல்லையே. ஓ ஓ காட், இடம் ஃபுல்லாக கொடூரமாக கிடக்கு. என்னென்னமோ அவள் வேறு மேலே இருந்தா விட்டுட்டு ஓடிட்டாளே. இது மேலே ஏறி போகலாம். எஸ், இதை மட்டும் நான் பார்க்கலன்னா இவ்வளோ நேரம் கீழே சுற்றிட்டு இருந்திருப்பேன். ஆக்சுவலி இந்த இடிபாடுகளுக்கு நடுவில் மழை, சம மழை.
வீட்டுக்குள்ளே வந்தோடனே சவுண்டு கொஞ்சம் கம்மியாச்சு. அந்த இடம் நெருப்பு பற்றிக்கிட்டு எரியுது. இதுக்கு நடுவில் நம்ம போனோம். ஐயோ அது வருது. அந்த பேய் மரம் வருது. ஓடிப்போ ஓடிப்போ. அது மூலையில் இருக்க கட்டி மாதிரி இருக்குங்க. அது மேலே அருவருப்பா இருக்கு. கோல் I'm all out of bullets. ஒரு அடியில் கொண்டுடுச்சு. லைஃப் மேலே ஏற்றணும். ஐயோ அங்கேருந்தே கண்டினியூ ஆகணும். லைஃப் ஏற்றியாச்சு. பிஸ்டலை வச்சு சுடுவோம். அது வேறு அத்தனை தடவை சுடணும். அதோட கட்டி கட்டியாக வருது.
வேற எங்க அதுக்கு கட்டி இருக்கு? என்னாச்சு? எங்கே ஓடுது? இன்னும் கொஞ்சம் மான்ஸ்டர்ஸ் வருது போல இருக்கு. நடுவில் போய் மாட்டிக்கிட்டேனே. டேய் அதுக்குன்னு இங்கே என்னடா கொடுப்பீங்க? கஷ்டப்பட்டு எவ்வளோ கஷ்டம் தெரியுமா அது? இவ்வளோ லாஸ்ட் எண்டிங் வரைக்கும் போயிட்டு ரொம்ப அநியாயம்டா. ஆனால் அது மெஷின் கன்னில் வச்சு அடித்தா காலி ஆகுதுன்னு தெரிஞ்சிடுச்சு. ஸ்கிப் வேறு பண்ண முடியல. அந்த பூச்சி என்னங்க இப்படி லைஃப் குறைக்குது? ஷிட், ஒரு அடியில் காலி பண்ணுது, ஃபுல் லைஃப் எடுத்துருது. ஐயோ, ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், அதே ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணணும். பொறுமையாக நிதானமாக ஆடினா அதை முடிச்சிடலாம்.
ஷாட். அவ்வளோ பெரிய மான்ஸ்டரை கொண்டுட்டேன்ப்பா. ரொம்ப ஆனால் டஃப்பான ஒரு மான்ஸ்டர். இது வரைக்கும் நான் பாஸ் ஃபைட்லேயே வந்து ஒரு டிஃபிகல்ட்டாக இருந்ததுன்னா அது இதுதான். இந்த மாதிரி AAA டைட்டில். Detective! What the hell was that? I think game over. I tried to tell you. There was so much evidence. Their devotion to the Black Goat was like nothing I've ever seen before. I felt so dumb believing any of it, but I'm glad I did. இவன் வேற பாவம் பைத்தியமாயிட்டான். Are you okay? என்ன அங்கேயே பார்த்துட்டு நிற்கிறான். Everything is out of order. This isn't the way the story goes. I shouldn't be alive. நான் உயிரோட இருக்கக்கூடாது, எப்படி உயிரோட இருக்கான் அப்படின்றான். Oh, you're welcome, buddy. இந்த குட்டி பொண்ணும் இருக்கு. How are you doing, sweetie? Sweetie. I kinda like it. You ruined everything, but I'm not mad. எனக்கு பிடிச்சிருக்குது, எல்லாத்தையும் உடைச்சிட்டிங்க, பட் நல்லா இருக்கு அப்படின்னு. All right, you ready to head back to New Orleans? You ready to head back to New Orleans? Come on, Jeremy. We're leaving. Can I come? I thought you said you didn't need saving. Don't leave her. She's important. Of course we're taking her with us. அவளும் நம்ம கூட தான் வரா, அவளை விட்டுட்டு வந்துடாதீங்க, அவ்வளோ இம்பார்ட்டண்ட்டு அப்படின்றாரு. இல்லை அந்த சின்ன பொண்ணை பாவம் விட்டுட்டுலாம் போக மாட்டோம். ஆனால் இந்த மொத்த வீடுமே உடைச்சிட்டானுங்க. எவ்வளோ பெரிய வீடு இது. அது அப்படியே நம்மளுக்கு அப்படியே பேன் ஷாட்டில் காட்டுறாங்க அப்படியே பின்னாடி வந்து.
கேமரா அப்படியே பின்னாடி அப்படியே போகுது, ஜூம் அவுட் ஆகிட்டே போகுது. காலையில் அப்படியே ஆகுது. இருள் நீங்கியது. அவ்வளோதானே கேமு? எஸ், சக்ஸஸ்ஃபுல்லி நான் அந்த கேமை முடிச்சிட்டேன் சொன்ன மாதிரியே. ஸோ இன்னொரு கேமில் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். Until then, signing out, your Mr. AAA. Tata, bye bye, take care.